உள்ள தேவனாகிய கர்த்தாவே, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை மூடி ஆளுமை செய்கிறவரே, எங்கள் நடுவிலே வாசம் செய்கிறவரே, எங்களை ஜெபிக்க வைத்தவரே, துதிக்க வைத்தவரே, ஊழியம் செய்ய வைத்தவரே, உம்முடைய வார்த்தைகளை சுமந்து செல்ல நீர் எங்களை தேர்வு செய்தீரே, உம்முடைய வார்த்தைகளை பேச நீர் எங்களை கருவியாய் பயன்படுத்தினீரே. உம்முடைய கிருபை எத்தனை பெரிது ஆண்டவரே. தொடர்ந்து எங்களுடைய ஓட்டத்திலே ஓடவும், கர்த்தர் எங்களுக்கு நியமித்திருக்கிற காரியங்களை நிறைவேற்றவும், கர்த்தராகிய தேவன் எங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேவனுடைய கைகளில் நாங்கள் எல்லாவற்றையும் தருகிறோம். கர்த்தர் என்ன பேச வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை பேசும். எதை கற்பிக்க வேண்டும் என்று நீர் எங்களோடு கூட காரியங்களை வைத்திருக்கிறீரோ அதை கற்பியும். தொடர்ந்து எல்லா காரியங்களை கர்த்தர் பொறுப்பில் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்ளலாம். இன்றைய தினத்தில் நாம் பார்க்க போகிற தேவனுடைய செய்தி, கர்த்தருடைய வார்த்தை, எழுப்புதல் காலம் எப்படி இருக்கும், எழுப்புதல் கால உபத்திரவங்கள் பற்றி நம்ம பார்க்க போறோம். எழுப்புதல் காலம், எழுப்புதலை பற்றி நிறைய தப்பான நம்பிக்கைகள், தவறான அபிப்பிராயங்கள் காணப்படுகின்றன. ஒரு எழுப்புதல் வர்றதுக்கு முன்னால் எப்படி இருக்கும், எழுப்புதல் எப்படி இருக்கும், எழுப்புதலை பற்றி நிறைய பேருக்கு சரியா பல விஷயங்கள் தெரியாது. அதே மாதிரி பைபிளில் இருக்கிற பல விஷயங்களும் தெளிவாக ஒரு மனிதன் காரியங்களை புரிந்து கொள்ளாதனால தான் குழப்பங்கள் உண்டாகிறது. ஒருவர் வந்து ஒரு காரியத்தை புதுசாக சொல்லி நம்மை வஞ்சித்து விட முடிவதற்கு காரணம், நமக்கு நிறைய விஷயங்களை குறித்து தெளிவான ஞானம் இல்லாதது தான். சொல்லுவாங்க, இது எது தேவன் செய்த அற்புதம், கர்த்தர் அற்புதமே செய்ய மாட்டாரா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அற்புதம் என்ற பெயரில் நடத்தப்படுகிறது. மணிப்பர்ஸிலிருந்து, பணம் கொண்டாடுவதிலிருந்து, குடிக்கிற தண்ணி பாட்டில் இருக்கிற தண்ணியை திராட்சரசமாக மாற்றி விடுற வரைக்கும் நிறைய அற்புதங்கள் செய்கிறாங்க. அப்போ இயேசு அற்புதம் செய்ய மாட்டாரா என்பது அல்ல, இயேசு அற்புதம் செய்வார். ஆனால் இதில் நல்ல அற்புதம், கள்ள அற்புதம், இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால், நீங்கள் அற்புதங்களை பற்றி யோசிப்பதை விட நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்றும் அவருடைய குணம் என்னவென்று தெரிஞ்சிட்டிங்கன்னா, அவர் எதை செய்வார் எதை செய்ய மாட்டார்னு சுலபமாக தெரிஞ்சிடும். இதை இயேசு செய்வாரா அப்படின்னா இயேசுடைய குணம் என்ன, இயேசு எப்படிப்பட்டவர், அவரை நீங்கள் முதல்ல தெரிஞ்சிட்டா அவருடைய பெயரை கொண்டு செய்யப்படுகிற காரியங்களில் போலி இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிடலாம். நான் சொல்வது விளங்குகிறதா உங்களுக்கு? நல்ல ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் பெயரால் செய்யப்படுகிற எல்லாமே இயேசுக்காக செய்யப்படுகிறவைகள் அல்ல. இயேசுங்கிற பேர் தானங்க சொல்றாங்க, இயேசுங்கிற பேரை தான் சொல்லுவேன். அதுதான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், நல்லா உங்க மனசுல பதிச்சுங்க. இயேசு என்கிற பெயரை கொண்டு செய்யப்படுகிற எல்லாமே இயேசுக்காக செய்யப்படுகிறவைகள் அல்ல. அப்ப இயேசுனுடைய பெயரை கொண்டு செய்வது வேறு, இயேசுக்காக செய்வது என்பது வேறு. இயேசுங்கிற பெயரை தான் சொல்லுவான், ஆனா யாருக்காக அதை செய்கிறார் என்று நீங்க பார்க்கணும். இயேசுங்கிற பெயரை தான் அந்த ஆதி அப்போஸ்தலரும் சொன்னாங்க. இன்னைக்கு வரக்கூடிய கள்ள ஊழியக்காரரும் அவருடைய பெயரை தான் சொல்லுவாங்க, இயேசு என்ற பெயர். அப்ப எப்படிங்க நம்ம அடையாளம் கண்டுபிடிப்பது? நான் சொல்வதை போல இயேசுவின் பெயரால் செய்யப்படுகிற எல்லாமே இயேசுக்காக செய்யப்படுவது அல்ல. இயேசுவின் பெயரை கொண்டு ஒரு காரியத்தை சொன்னாலும் யாருக்காக இது செய்யப்படுகிறது என்று நீங்க பார்க்கணும். முதல்ல யாருக்காக செய்யப்படுது? ஃபர்ஸ்ட், இயேசுங்கிற பெயரை கொண்டு எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் செய்யப்பட்டா அது இயேசுக்கு செய்யற ஊழியம் அல்ல. இயேசு என்கிற பெயரை கொண்டு என் நிறுவனத்திற்காகவும் ஸ்தாபனத்துக்காகவும் காரியங்கள் செய்யப்பட்டா அது இயேசுக்காக செய்கிறது அல்ல. இயேசு என்கிற பெயரை கொண்டு செய்து அதை நான் எனக்கென்று என் சுய லாபத்திற்கும் பயன்படுத்தி கொண்டால் அது இயேசுக்காக செய்கிறது அல்ல. இயேசுவின் பெயரை கொண்டு இயேசுவின் சித்தத்திற்காக செய்யப்படுகிறது தான் உண்மையான காரியங்கள். அப்ப யாருக்காக செய்யறாங்க, எதுக்காக செய்யறாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறணும். கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சு பார்த்தா நம்ம தெரிஞ்சிடும். எல்லாருமே இயேசுவின் பேரை தான் சொல்லுவாங்க, நல்ல கள்ள எல்லாருமே இயேசு பேரை தான் சொல்லுவாங்க. அப்பதானே கதை ஓடும், வண்டி ஓடும். ஆனா அவங்க அதை செய்யறது யாருக்காக செய்யறாங்கன்னு பார்க்கணும். இதனால கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதா, அல்லது இவருடைய பேர் மகிமைப்படுதா, அல்லது ஒருவேளை இதை வந்து பணம் சம்பாதிக்கிற செய்யறாரா, எதுக்கு செய்யறாங்க அப்படின்னு அது ஒண்ணு. யாருக்கு செய்யப்படுகிறது? ரெண்டாவது, செய்யப்படுகிற ஒரு கிரியை அது இயேசுவின் சுபாவத்திற்கு ஏற்றதா இருக்கிறதான்னு பார்க்கணும். நீங்க வந்து எம்டி பாக்கெட் கொண்டு வாங்க, எம்டி டப்பா கொண்டு வாங்க, நான் ஜோம் பண்றேன், அதுல சிகரெட் வந்துடும் சொல்றேன்னு வச்சுக்கங்க, என்ன செய்யலாம்?
வெறும் பாட்டில் கொண்டாங்க, அதில் ஒரு கட்டிங் வந்துடும். ஜெபம் பண்ணுறேன். இயேசு என்ன செய்வார் என்பதற்கு ஒரு வரைமுறை இருக்கிறது அல்லவா? இயேசுவின் பெயரால செய்யப்படுற எல்லாமே இயேசுவுக்காக செய்யப்படுறதில்ல, இயேசுவை கொண்டு செய்யப்படுவதும் அல்ல. அவரோடு இல்லாதவர்கள் கூட அற்புதம் செஞ்சாங்களாம். இயேசுநாதர் இடத்துல திடீர்னு சில சீஷர் ஓடின்னு சொல்லலாம், ஐயா உங்களுக்கு தெரியுமா, நம்மோட கூட இல்லாதவர்கள் நம்ம பேரை வச்சு அங்கே அற்புதம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் சொன்னார்ல. அப்பவே அப்படின்னா இப்போ எப்படி இருக்கும்? களி முத்தி போன காலத்தில் என்னென்ன செய்வான் யோசிச்சு பார்க்கணும். ஒரு சர்ச்சு, எல்லாம் சவுத் ஆப்பிரிக்கா தான். சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு சர்ச்சு மாதிரி இருக்குது, ஒரு பெரிய மண்டபம். என்னுடைய அனுமானம் சரியா இருக்குமான ஏறத்தாழ ஒரு 5000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, இப்போ கர்த்தர் இப்போ எங்கள் நடுவில் இருக்கிறார், அவர் உங்கள் மேலே ஒரு அபிஷேகத்தை தரப்போகிறார். இன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட பேசினார், வாக்குத்தத்தம் கொடுத்தார். அவர் உங்களை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலும் பசும் புல் வெளியிலும் கொண்டு விடப்போகிறார். கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கி வருகிறது, இதோ வருகிறது அப்படின்னு சொன்னேன். கடன்னு எல்லாம் துள்ளி ஆடி அந்த கூட்டத்தில் இருந்து வெளியே வேகமா ஓடி போய் கதவை தந்து வெளியே ஓடிட்டான். ஒரே கூட்டம் வெளியே ஓடுனா, சர்ச்சுக்கு வெளியே, சபைக்கு வெளியே நல்ல புல்வெளி இருக்கிறது, உண்மையான புல்வெளி. அதுல போய் 4 காலில் தவழ்ந்து புல்லை பிடிச்சி அப்படியே கடிச்சு சாப்பிட்றாங்க. அபிஷேகம் உங்களை மனுஷரா மாத்திரம் இல்ல, தேவ சாயல்ல மாத்த நாங்க பாடுபட்டு இருந்தா உங்களை அவன் உண்மையான ஆட்டுக்குட்டியாவே மாத்திட்டான். 5 அறிவுக்கு ஊழியங்கள் அந்த காலத்தில் எதுக்கு செய்யப்பட்டது? உங்களை நல்லா முன்னேற்றி அவருடைய சாயலுக்கு ஒப்பான சாயலை உண்டாக்கணும். உன்னை கடைசியில் புல்ல திங்க வச்சுட்டான். பெரிய கூட்டம் இருக்கிற எல்லாம் மேக்சிமம் எல்லாரும் போயிட்டாங்க. அதுல ஒரு ஆளு அந்த புல்லை சாப்பிட்டுட்டு ஆடு மாதிரியே அப்படி படுத்து அசை போட்டு கொண்டிருக்கிறான். ஏன்னா அவன் சென்ட்% ஆடாயிட்டான் அந்த ஆளு. இன்னொரு ஆராதனை, அந்த ஆராதனையில் அந்த பாஸ்டர் சொல்லக்கூடாது, தீர்க்கதரிசி, அவர் அங்கே நடத்தி கொண்டிருக்கு. அவர் இதே தான். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் இன்னைக்கு சொன்னார், வசனம் சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கும், அது என்னை விட்டு எங்கேயும் போகாது, என்னை பின்தொடரும் என்று சொன்னார். கர்த்தருடைய அபிஷேகம் என் மேல வருது, கர்த்தருடைய ஆடுகள் என்னை பின்தொடர போகிறார்கள், நான் இந்த கூட்டத்தை விட்டு இறங்க போகிறேன்னு சொல்லி குதிச்சுட்டு அந்த ஆள் கீழே இறங்கி, ஒரு மேய்ப்பன் எப்படி நடப்பானோ அது மாதிரி கையை அப்படி வச்சு நடக்கிறார். கூட்டத்திலேருந்து உடனே ஒரு அம்மா அப்படி குதிச்சு, அப்படி ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி நடக்கும் அது மாதிரி 4 காலில் அவர் பின்னால் அப்படியே போகுது. இது போனோடனே பின்னாலே ஒரு கூட்டம். கொஞ்ச நேரத்தில் ஹோல் கிரௌடுமே ஆடு மாதிரி அப்படியே நடக்கிறாங்க. இந்த ஆள் அப்படியே அவர்களை நடத்தி அப்படியே கொண்டு போய் வெளியே கொண்டு போய் அப்படியே கூட்டிட்டு போயிட்டாரு. இங்கே ஆடுகள் எல்லாம் கேட்பதற்கு எவ்வளவு வேடிக்கையா இருக்குது பாருங்க. இதெல்லாம் நடக்குது, நம்புறாங்க, ஜனங்கள் நம்புகிறார்கள். இதை தாண்டி இன்னும் எவ்வளோ நடக்குது. ஒரு அம்மா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அம்மா தன் பையிலிருந்து அந்த பணத்தை எடுத்து உள்ள வைக்கிறதையும் கேமராவில் எடுத்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்லுது, என்னுடைய பர்ஸில் இருந்து பணம் வந்து விட்டது. இப்போ பாருங்க, நல்ல ஒரு காரியம். நீங்க வாங்க, உங்களுடைய பர்ஸை கொண்டு வாங்க, உங்களுக்கு நான் ஜெபம் பண்றேன், கர்த்தர் இதுல பணத்தை கொண்டு வந்து வைப்பார் என்ன சொல்றேன். அதே மாதிரி வந்துருச்சுன்னு வேற சொல்றாங்க. சாட்சி. இது இயேசுடைய சுபாவத்துக்கு ஒத்ததா அப்பாற்பட்டதா என்று நீங்க பார்க்கணும். பணம் என்பது கவர்மெண்ட்ல குறிப்பிட்ட இடத்துல அச்சடிக்காம அது பரலோகத்திலே அச்சடிச்சா கூட அது தப்பான பணம் தான் தானே. அப்ப கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு தவறான காரியத்தில் வழிகோல மாட்டார். பணத்தை பற்றி சொன்னா கூட உங்களுக்கு புரிஞ்சுக்கிற முடியாதனால நான் அடிக்கடி சொல்லுவேன். ஒரு வாலிப பையன் அல்ல ஒரு வாலிப பொண்ணு என்கிட்ட கேட்குதுன்னு வச்சுக்கோங்க, அங்கிள் நாங்கள் பரீட்சை வருது, நீங்கள் தான் தீர்க்கதரிசி ஆச்சே, ஜெபம் பண்ணி கொஸ்டின் பேப்பர் அப்படியே எங்களுக்கு வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லுது. நானும் தீர்க்க தரிசனத்தில் அதை வாங்கி கொடுத்தா ரைட்டா தப்பா? ஏன் பணம் வந்தா மாத்திரம் ரைட்டு, கொஸ்டின் வந்தா தப்பா? ஏன்னா அது ஒரு சிஸ்டம், அது ஒரு அமைப்பு, நாம் நடத்தி கொள்வதற்காக நாம் ஏற்படுத்தியிருக்கிற அமைப்பு. அதை கள்ளத்தனமா பக்க வழியில காரியங்களை செய்தால் அது திருட்டுத்தனம். செஞ்சா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணா, காசை வேற விதத்துல கொண்டு வந்தா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்ப இயேசு மகிமையானவர் என்பதை இப்படி பொய்யான காரியங்களை வச்சு நிரூபிக்க கூடாது. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், மெய்யான தேவனை பொய்யை கொண்டு நீங்கள் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மெய்யான தேவனை மெய்யை கொண்டு நிரூபியுங்கள். அவர் மெய்யானவர், பொய் வேணாம். பார்ப்பதற்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி நம்புறாங்க அப்படின்னா, முதல்ல தாங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்று அவர்களுக்கு தெரியல. யார் வஞ்சிக்கப்படுவான்? நல்லா சொல்றேன் கேளுங்க. யார் வஞ்சிக்கப்படுவார்கள் இப்படிப்பட்ட காரியத்துலனா, பைபிள் படிக்காதவன் இருக்கான் பாருங்க, அவன் தான் வஞ்சிக்கப்படுவான். வேதம் படிக்காதவன். இன்னைக்கு பைபிள்ல யாரும் படிக்கிறது இல்லை, போற போக்கில் அவங்க சொல்றதுதான். இப்பெல்லாம் பைபிள் சுருக்கிட்டாங்க,
பிரசங்கம் பண்றவரும் சரி, சபையில கலந்து கொள்வதும் சரி, மொபைல் போன்ல தான் பைபிள் படிக்கிறாங்க. நாம் இப்பொழுது யோவான் அப்படின்னு இவர் எடுத்து இங்கே வச்சு டிவைஸில் வச்சு சொல்லுவார். உடனே எல்லாம் செல்ஃபோன் எடுத்து இப்படி பார்க்குறாங்க. ஆமாம் இருக்குது அப்படின்னு. இதில் என்ன ஆபத்து நடந்து கொண்டிருக்கு தெரியுமா உங்களுக்கு? அங்கேருந்து இப்போ புது புது பைபிள்களை அப்டேட் பண்ணும் பொழுது பல இடத்துல வசனமே இருக்காது. அந்த வசனம் வேற வசனமாக மாறி இருக்கிறது. ஏன் ஒரு பைபிளை தூக்கிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு என்ன கசக்குது? அப்படி வேத புஸ்தகத்தை எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா டிவைஸில் அப்படியே வந்துட்டு அப்படியே போகிறது. சில நேரத்தில் போர் அடிச்சுன்னா உள்ளே உட்காந்து படம் பார்க்கறது. இந்த பைபிள் அதெல்லாம் பார்க்க முடியாது. இதில் வசனம் தான் படிக்க முடியும் அப்படின்னு இப்போ பைபிள் எடுத்துக்கொண்டு அந்த டிஜிட்டல் பைபிள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறது. பாஸ்டர் பேசுறது ஒருவேளை பிடிக்கலைன்னா உள்ள யூடியூபுக்குள்ளே போயிட வேண்டியது, உள்ளேயே போய் அதை பார்க்கறது. இப்படி இந்த வசனத்தை விட்டு விலகி வாழ்கிறவர்கள் தான் எளிதில் வஞ்சிக்கப்பட்டு விடுகிறார்கள். அப்படி சொன்ன அவன் அவனுக்கு தெரியாது அந்த வசனம் இருக்கா இல்லையா தெரியாது. ரெண்டாவது, தேவனோடு இணைந்து வாழாதவர்கள் வஞ்சிக்கப்பட்டுருவாங்க. கர்த்தரோடு இணைந்து வாழ்வது எனக்கு தெரியும், ஏன் இயேசு என்ன செய்வார் என்ன செய்ய மாட்டார். இயேசு குறுக்கு வழியில எதையுமே செய்ய மாட்டார். நீங்க உழைங்க, வேலை செய்யுங்க, உன்னுடைய உழைப்பை ஆசீர்வதித்து உன்னை ஐஸ்வர்யவானாக்கலாம். ஒருவேளை நீங்க சும்மா ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு வாங்க, நான் ஜெபம் பண்ணி தரேன், முதல் பரிசு கிடைக்கும்னா இயேசு செய்ய மாட்டார். அப்படி எப்படி செய்வார்? அது இயேசுக்கென்று ஒரு தனித்தன்மை இருக்கிறது. அவர் பரிசுத்தர், அவர் குறுக்கு வழிகளின் தேவன் அல்ல. அவர் சொல்ல பக்க வழியிலே நுழையாதீங்கன்னு அவர் தான் நமக்கு சொல்லி கொடுத்தார். கடைசியில் அவர் பக்க வழியில போவாரா? அப்ப இயேசுவை பற்றி தெரியாதவனும் வசனம் படிக்காதவனும், இயேசுநாதர் சொன்னார், என் வேத வசனங்கள் தான் என்னை குறித்து சாட்சியிடுகின்றவை. என்னுடைய வேத வசனம் தான் நான் யாருன்னு உங்களுக்கு காமிக்கும்னு சொன்னார். என்னைக்கு கிறிஸ்தவர்கள் பைபிள் படிப்பதை தூரமாக்கினார்களோ, என்றைக்கு கிறிஸ்தவர்கள் வசனத்தை விட்டு விலகினார்களோ, சுலபமாய் அவர்களை வஞ்சித்து விட முடிகிறது. சுலபமா அவங்களை ஏமாத்திடலாம். வசனம் இல்லாதவனை எளிதில் ஏமாத்திடலாங்க. வசனம் என்பது அரிசி உள்ள இல்லாவிட்டால் நீ வெறும் பூமிதான். காற்று பறக்கடிக்கும் போது பறந்து போய் பதர் மாதிரி விழுந்துருவ. அப்ப அந்த வசனம் தேவனுடைய வார்த்தை, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சபையில் எவ்வளவு வசனம் சொல்லப்படுது. நாங்களாம் சின்ன பிள்ளைகளா இருக்கிற நேரத்தில் விபிஎஸ்ல அல்லது சண்டே கிளாஸ்ல போகும்பொழுது ஒவ்வொரு வாரமும் ஒரு அதிகாரத்தை மனப்பாடம் பண்ணி சொல்லுவாங்க. பல கிறிஸ்தவ சிஎஸ்ஐ குடும்பங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, திருநெல்வேலி, நாகர்கோயில், தூத்துக்குடி பதில அந்த நாட்கள்ல அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் நடுவில் வசனத்தை பார்க்காம மனப்பாடமா சொல்லுவாங்க. காலையில பிள்ளைகள் ஒரு நாளைக்கு 2 வசனமாவது அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சிக்கு தக்கபடி, சின்ன பிள்ளையா இருந்துச்சுன்னா 2 வசனம் அல்லது ஒரு அதிகாரம் படிச்சு சொல்லலைன்னா டிஃபன் கொடுக்க மாட்டாங்க பெற்றோர். வசனம் படிக்கல, உனக்கு எதுக்கு சோறு போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருவாங்க. அந்த பிள்ளைகள் அதற்காகவாவது படிக்க ஆரம்பிக்கும். அவங்க அதை மனப்பாடமா பண்ணி உள்ள வச்சிருப்பாங்க வசனங்களை. வசனத்தை விட்டு விலகினோம், எல்லா சத்துருக்களையும் உள்ள வந்துருச்சு. கர்த்தருடைய வசனம், வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வாயின் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. அதனால தேவன் சொல்லுகிற காரியத்தை நம்ம தெளிவாய் தெரிந்து கொள்ளாவிட்டால் நம்ம வேறு தப்பு அபிப்பிராயங்களுக்குள்ளே நம்ம போயிடுவோம். தவறான அபிப்பிராயங்களை காரியங்களை வச்சிருவோம். கிருபை என்றால் என்ன? இன்னைக்கு அதுக்கு மாற்று உபதேசம் சொல்லப்படுகிறது. இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு இன்னைக்கு எப்படி காட்டப்படுகிறார் என்றால், இயேசுக்கு குறிக்கோளே உங்களை உலக பணக்காரர்களில் ஒருவராய் மாற்றிவிட வேண்டும். அப்படி இருக்கிற மாதிரி சொல்றாங்க. நீ ஏன் ஏழையா இருக்கிற, உன்னை அம்பானி ஆக்கணும், அதுக்கு தான் இயேசு ரத்தமே சிந்தின மாதிரி சொல்றாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தா இயேசு சொல்லி இருக்கிறார், என் உலகம் இவ்விடத்திற்குரியதல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல, நானும் இவ்வுலகத்துக்குரியவர் அல்ல என்று அவர் சொல்லி இருக்கிறார். அப்படி தம்முடைய பிள்ளைகளை கண்டிப்பா அவர் அம்பானி மாதிரி ஆக்கணும்னு கர்த்தர் வைராக்கியம் வச்சிருந்தா, ஒரு பவுலையும் பேதுருவையும் மாத்திரம் ஏன் அவர் விட்டு விட்டார்? பவுலும் பேதுருவும் சாகும்போது அவங்களுக்கு பேங்க்ல எவ்வளவு பேலன்ஸ் இருந்தது, அவங்க எவ்வளவு பணம் வச்சிருந்தாங்க தெரியல. அவர்கள் ஐஸ்வர்யவான்களாய் உள்ளே வந்தார்கள். பவுல் மாதிரி ஆட்க அவர்கள் மரிக்கும் போது தரித்திரதை போல மரித்தார்கள். பரலோகத்திலே தேவன் அவர்கள் வைத்திருக்கிற ஐஸ்வர்யத்தை சுதந்திரித்துக் கொண்டாங்க. இதான் வேதம் காட்டும் இயேசு. இன்னைக்கு நூதன உபதேசங்கள் காட்டுகிற இயேசு வேறு இயேசு, அவர் வேற மாதிரி இருக்கிறார். அதனால ஒவ்வொரு வார்த்தைகள் கிருபை என்றால் என்ன அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். நல்ல வேத வசனத்தை நுணுக்கமா படிக்கணும். அற்புதம் என்றால் என்ன, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எதை என்கரேஜ் பண்ணுவார், எதை வெறுப்பார், அவருடைய குணாதிசயம் என்ன, அவர் என்ன செய்வார், என்ன செய்ய மாட்டார், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருந்தா ஒருவரும் நம்மை வஞ்சிப்பதில்லை. எழுப்புதல் என்ற வார்த்தை கூட இன்றைக்கு அநேகர் எழுப்புதலை பற்றி பல தவறான அபிப்பிராயங்களை வச்சிருக்கிறாங்க. அதுல ஒண்ணு என்னன்னா, எழுப்புதல் வர வேண்டுமானால் அதற்கேற்ற நல்ல சூழ்நிலைகள்
நம்மை சுற்றிலும் இருக்க வேண்டும் என்று நினைப்பது அதில் ஒன்று. நல்ல அரசாங்கம் இருக்கணும். நம்ம பிரசங்கம் பண்ணால் எவனும் கேட்கக்கூடாது, கண்டுகொள்ளக்கூடாது. நல்லா போய் கிராமத்தில் ட்ராக்ஸ் கொடுக்குறான், எல்லாம் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி வரவேற்று ட்ராக்ஸ் கொடுக்க வைக்கணும். நமக்கு ஏற்ற அதிகாரிகள் இருக்கணும், நல்ல பிரதமர் இருக்கணும். அப்பத்தான் எழுப்புதல் வரும் என்று நினைக்கிறார்கள் ஒரு கூட்டம் பேர். இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே பல பேர் அப்படியே தவண்டு போயிட்டாங்க. அப்படி இனிமே எழுப்புதல் வருமாங்க அப்படின்னு. கர்த்தர் சொன்னா எப்படினாலும் வரும், அவர் சொல்ல ஆகும், கட்டளிட நிற்கும். சகோதரர் மோகன் சிலாஸ் அவங்களை பார்த்தேன். அவங்கள பார்த்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு கடிதத்தை காமிச்சாங்க. அதுல ஒருவர் அவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அவர் சொல்றாரு, நீங்க எல்லாரும் சேர்ந்து வந்து ஆட்சி மாறும் அப்படின்னு சொல்லி மேடையில தீர்க்க தரிசனம் சொன்னீங்களே, என்னாச்சு இப்போ? மாறல. நீங்க மாறல, அதனால அது மாறல. இனி நீங்கள் என்ன செய்வீர்கள்? எப்படி எழுப்புதலை கொண்டு வருவீர்கள்? நீங்க தீர்க்க தரிசனம் சொன்னீங்களே, உங்க கூட ஒரு பிரதர் இருப்பாரு என்னைய, அவரும் தீர்க்க தரிசனம் சொன்னாரு, ஏன் நடக்கல? நீங்க பொது வெளியில வந்து மன்னிப்பு கேட்கணும். நாங்க தெரியாம கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, நான் எந்த எலெக்ஷன்லுமே தீர்க்க தரிசனம் சொன்னதில்லை. இவங்க வருவாங்க, இவங்க வரமாட்டா சொல்லவே மாட்டேன். இது என்ன குழந்தை பிறக்கும் தீர்க்க தரிசனம் சொன்னதில்லை. நான் யாருக்கா சொல்லியிருக்கேன்னா, இது ஆண் குழந்தை தான் பிறக்கும், சாமுவேல்னு பேர் வை, பெண் குழந்தை பிறக்கும், எஸ்தர்னு பேர் வை சொல்லியிருக்கேன்னா சொல்லுவதில்லை. எந்த எலெக்ஷனிலும் ரிசல்ட் சொல்லவே மாட்டேன். மோகன் சி லாசரஸ் ஐயா அவர்களை பொறுத்தளவில் அவங்க எங்கேயுமே மேடையில் தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டாங்க. வெளிப்பாடுகள் சொல்லுவாங்க, யாருடைய வியாதி காரியங்கள் சொல்லுவாங்க ஒழிய, இங்கே நாங்கள் பேசின தீர்க்க தரிசனங்களை வாசிப்பாங்க. அவர் தீர்க்க தரிசனம் சொன்னதில்லை. வந்து மேடையில் இருந்து கர்த்தர் சொல்கிறார், அவர் சொல்ல மாட்டார். நான் பார்த்ததில்லை. நாங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் பேசினதை நாங்கள் டைப் பண்ணி வச்சுருப்போம். நான் இப்போ சொன்னேனே, நவம்பர் மாதம் கர்த்தர் 14 பேசினது எல்லாமே ரெக்கார்டில் இருக்கும். நவம்பர் மாதம் அங்கே நடைபெற்ற கூட்டத்தில் பேசுனது ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனுடைய தொகுப்பை தான் நான் இங்கே வந்து பேசினேன். அது மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க, தீர்க்கதரிசி சொன்னதில். அப்போ ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னு சொன்னது அந்த அம்மா சொன்ன. இப்போ என்ன செய்வீங்க நீங்கள்? எப்படியா எழுப்பலை கொண்டு வருவீங்க? அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நாங்கள் ஆட்சி மாற வேண்டும் என்று விரும்பினது உண்மைதான். நம்ம ஆட்சி மாறணும் விரும்பினது, அது எழுப்புதல் வருவதற்காக அப்படி விரும்பலை. ஜனங்கள், வெகு ஜனங்கள் கஷ்டப்படுறாங்களே, வெகு ஜனங்கள் பாருங்க, ஆட்சிக்கு வந்தோன்னே 8 வழி சாலை போடணும்பாங்க, அப்புறம் வந்து ஹைட்ரோ கார்பன் எடுக்கணும்பாங்க, மீத்தேன் கொண்டு வரணும்பாங்க, மத கலவரத்தை கொண்டு வரணும்பாங்க. வெகு ஜனங்கள் பாதிக்கப்படுகிறார்களே என்றுதான் அவர்களை ஜெபிக்க வைத்து நல்லாட்சி நமக்கு வேணும்னு சொல்லி ஜெபிக்க வச்சோம். மற்றபடி நல்லாட்சி வந்தால்தான் எழுப்புதல் வரும் என்று வேதத்திலும் எங்கும் சொல்லப்படவில்லை. நாமும் அதற்காக ஜெபிக்கவில்லை. நம்ம சொன்னது யாரு? வெகு ஜனத்திற்கு ஒரு நல்லாட்சி, சாதாரண மக்களுக்கு, மற்ற மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் நல்லாட்சி வந்தால் நல்லது தானே. இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஏழைகள், எளியவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், ஏழைகள் வந்து கொலை செய்யப்படுகிறார்கள், நல்லது தான். நீங்கள் நல்ல ஒரு காரியத்தை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இதில் அதிகாரிகள், ஆட்சியாளர்களை குறை சொல்வதில் எந்த பிரயோஜனம் இல்லை. ஆட்சியாளர்கள் பொல்லாதவர்களாக, ஏன் பொல்லாதவனாக இருக்கிறாங்க? மக்கள் பொல்லாதவனாக இருந்தால் அவனை ஆளுகிறவன் பொல்லாதவனாக தான் இருப்பான். அப்போ இந்த காரியங்களை குறித்து நம்ம கவனிக்கணும். அப்போ அவங்க சொல்றாங்க, எழுப்புதல் வருவதற்கும் அதற்கு நல்ல சூழ்நிலை, நல்ல அரசாங்கம் இருக்க வேண்டும் என்பதற்கும் சம்பந்தம் இல்லை. முதல் நூற்றாண்டு எழுப்புதல் வந்த போது அது உபத்திரவ காலத்துல தான் வந்தது. அப்ப இப்படி ஒரு தவறான ஒரு காரியத்தை காட்டுறாங்க. கடிதம் எழுதினவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறார்னா, ஆட்சி மாறாவிட்டால் எழுப்புதல் வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறார். யார் சொன்னது உங்களுக்கு அப்படி? அது எழுப்புதலை குறித்த தப்பான அபிப்பிராயம். அப்படி ஆட்சி மாறாதனால ஊழியக்காரலாம் அப்படி பயந்து போய் ஐயோ இனி நாங்க என்ன செய்வது என்று யோசித்து இல்ல. சிங்கத்தின் வாயிலிருந்து கூட கர்த்தரை அறிக்கை செய்த கூட்டம் நம்முடைய கூட்டம். நான் சொல்ல உண்மையான கிறிஸ்தவனை சும்மா வந்து தடை போட்டுருவானா உடனே வந்து எல்லாம் வந்து மடங்கி விடுவார்கள் என்று நினைப்பதல்ல. உடனே சொல்ல இப்ப என்ன செய்வீங்க? இப்ப வந்து ஆட்சி மாறவில்லை, இனி என்ன செய்வீர்கள்? கள்ள ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதியிருக்கிறாங்க. அப்படி உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஆட்சி மாற்றம் என்பது எழுப்புதல் வருவதற்காக அல்ல. ஆட்சி மாற்றத்திற்கும் எழுப்புதலுக்கும் சம்பந்தம் இல்லை. எழுப்புதல் வேறு. அது என்ன சூழ்நிலையிலும் அது எழும்பிவிடும், வளர்ந்து விடும். இதுதான் வேதம் சொல். அப்ப எழுப்புதலை குறித்த சில காரியங்களை நாம் தெளிவாய் தெரிந்து கொள்வது நல்லது. அப்படி இல்லாட்டா நீங்க கூட அப்படிப்பட்ட அபிப்பிராயத்தை வச்சிருந்தா, இன்றைக்கு மத்தியில ஆட்சி மாற்றம் வந்திருக்கிறதையும் அல்லது அவர்கள் மதத்துக்கு எதிரான காரியங்களை செய்வதை பார்த்து இனி எப்படி எழுப்புதல் வரும் என்று நீங்களும் கலந்துருவீங்க. இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை என்பதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. நம்ம எழுப்புதலை குறித்த நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். எழுப்புதல் காலத்தும் உபத்திரவம், எழுப்புதல் காலத்து ஊழியங்கள், எழுப்புதல் காலத்தில் எப்படிப்பட்ட ஊழியங்கள் செய்வாங்க,
எழுப்புதல் காலத்து ஊழியர்கள், எழுப்புதல் காலத்து ஊழியர்கள் எப்படி இருப்பாங்க? எழுப்புதல் காலத்துல பயன்படக்கூடிய வரங்கள், எழுப்புதல் காலத்து விசுவாசிகள், இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க? எழுப்புதல் காலத்து சபைகள், இதெல்லாம் எப்படி இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சும்மா ஒரு 10 பேர் கூடி கைதட்டி விட்டால் எழுப்புதல் என்று அந்த தப்பான கருத்தை நீங்கள் மாற்ற வேண்டும். அப்ப எழுப்புதல் என்றால் என்ன? அதனுடைய முழு பிம்பத்தை, வேதம் காட்டுகிற வடிவத்தை, உண்மையான எழுப்புதல் அது எப்படி இருக்கும், அதுக்கு என்ன தேவை என்பதை நம்ம தெளிவாய் தெரிந்திருந்தால் நாம் தளரவும் போறதில்லை, தள்ளாடவும் போறதில்லை. இயேசு கர்த்தர் சொன்ன காரியம் வரும் என்று காத்திருப்போம். வரும் என்று. எழுப்புதல் ஆட்சி மாற்றத்தில் தான் வர முடியும் என்றால், இயேசு வந்த போது முதல் ஆட்சி மாற்றத்தை தானே பண்ணியிருப்பாரு. எங்கேயாவது இயேசுநாதர் சொன்னாரா? பாருங்க, எல்லாரும் வாங்க 5000 பேரை கூடி வச்சு ஏரோதை தள்ளிவிடும்படி ஜெபம் பண்ணுங்க, அப்பதான் எழுப்புதல் வரும் சொன்னார் அவரு? ஏரோது இயேசுவை கொல்ல தேடுனா, இயேசுநாதர் வந்த போது என்ன அங்க சுமூகமான சூழ்நிலை நிலவுச்சாயா? இயேசுநாதர் வரும் பொழுது தேசத்துல கஷ்டம், அந்நியர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள், ஏரோதுவை நரி என்று சொல்லுகிறார், கொடி ஆட்சி காலம், வரி போட்டு தீட்டிடுவாங்க. இதே மாதிரி தான் வரி, தேவாலயத்துக்கு போனா வரி, வெளி அரசாங்கத்துக்கு வந்தா வரி, யூதர்கள் நாளாந்தர குடிமக்கள் போல நடத்தப்பட்டார்கள். அப்ப இயேசு வந்த பொழுது ஒரு எழுப்புதலே நாட்டில் கொண்டு வரணும், அதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம், அபிஷேகம் இறங்கி வரணும். அப்ப என்ன செய்யணும்? ஆட்சியை மாற்றணும்னு சொல்லி இயேசு எங்கேயுமே சொல்லவே இல்லை. எங்கேயா சொன்னாரா? ஏரோதை மாத்துங்க அப்பதான் எழுப்புதல் வரும், ரோமர்கள் போனா தான் எழுப்புதல் வரும் சொல்லல. ஏனென்றால் அதற்கு இதற்கு சம்பந்தம் இல்லை. இயேசு அதை மாற்றவில்லை, அதை பற்றி அவர் சொல்லவும் இல்லை, அது நமக்கு தேவையும் இல்லை. நம்ம ஏன் ஜெபம் பண்றோம்னு சொன்னா பொது ஜனங்கள் பாதிக்கப்படுறாங்க, வயிற்றுல வாயில அழிச்சுக்கிறாங்க. நாங்க வளர்த்து வச்ச விவசாயம் எல்லாம் போயிருச்சே, எல்லாத்தையும் நான் ரோடு போடுறேன், மீத்தேன் போடுறேன், ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் அபகரிச்சுட்டா பார்க்கும் போது ஐயோ, அவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்படிக்கு நம்ம ஜெபம் பண்ணலாம் தான் ஜெபம் பண்ற ஒழிய, அவர்கள் நல்லவர்கள் வந்தால் தான் நாங்கள் ஊழியம் செய்ய முடியும், கொடுமையானவர்கள் வந்தால் எங்களால் ஊழியம் செய்ய முடியாது என்கிற பயம் காரணம் அல்ல. அப்படிப்பட்டவன் ஊழியக்காரனா இருக்க தகுதியற்றவன். ஏன்னா அந்த ஊழியம் ரத்தத்திலே வளர்ந்த ஊழியம், இயேசுவின் ரத்தத்திலிருந்து தொடர்ந்து அப்போஸ்தலர் சிந்தின ரத்தம், அந்த அஸ்திபாரத்தை தோண்டி பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கும். எவனும் பயந்து கொண்டு நிற்கவில்லை. ஆகவே எழுப்புதல் காலத்து உபத்திரவங்களை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கங்க. எழுப்புதல் காலத்து உபத்திரவங்கள் அது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். முதல் உபத்திரவம் எழுப்புதல் காலத்துல வேதத்தின் அடிப்படையில். எழுப்புதல் காலம் எப்படி இருந்தது? நீங்க நினைக்கிற மாதிரி எழுப்புதல் காலத்துல வியாபாரம் பண்ணா 10 மடங்கு எல்லாம் வரும், உங்களுடைய அந்த வெள்ளாமை எல்லாம் 100 மடங்கு, அதெல்லாம் இல்ல. எழுப்புதல் காலம், உண்மையான எழுப்புதல் காலம் வேதத்துல எப்படி இருந்தது என்ற பிக்சர் நீங்க பாருங்க. அதான் எழுப்புதல், ரிவைவல். வேதம் அப்படிதான் நமக்கு சொல்லுகிறது. முதல் காரியம், எழுப்புதல் காலம் உபத்திரவம் நிறைந்த காலமாகவும் இருந்தது. அதனாலதான் அந்த எழுப்புதல் தீவிரமாய் அது பற்றி பிடித்தது. நெருப்புக்கு, எழுப்புதல் நெருப்புக்கு எப்பவுமே ஒரு குணம் இருக்கு. நெருப்பு சின்னதா இருக்கும்போது அது மேல காத்தடிச்சா நெருப்பு அணைஞ்சிரும். அதுவே ஒரு இடத்துல பெருசா நெருப்பு பிடிச்சு காத்தடிச்சா என்ன செய்யும்? நெருப்பு பரவ ஆரம்பிச்சிடும். வெளியிருந்து வீசுகிற காற்று அதன் மேல பலமா மோத மோத அது பலமாய் பிடிக்க ஆரம்பிக்கும். கர்த்தர் எழுப்புதல் வரும்பொழுது அதன் மேலே வீசும்படிக்கு உபத்திரம் என்ற காற்றை அனுமதித்தார். அந்த காற்று அடிச்ச போதுதான் எழுப்புதல் தீவிரமாய் பரவிற்று. காத்து அடிக்காம நீங்க நிறுத்திட்டீங்கன்னா, காத்து படாம நிறுத்திட்டீங்கன்னா எழுப்புதல் அணைந்து விடும். ஒரு தீப்பிடிக்கிற இடத்து மேல மண்ணை ஏன் போடுறாங்க? அது மேல காத்து படக்கூடாது. காத்து படாம மூடிட்டீங்கன்னா எழுப்புதல் அணைந்து விடும். நெருப்பு எரிவதற்கு ஆக்சிஜன் தேவை, காத்து வேணும். அந்த காற்று பலமாய் வீசினால், ஒருவேளை சின்ன நெருப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன இடத்துல அது எரிந்து கொண்டு அது மேல காத்தடிச்சா அணைஞ்சு போயிடும். வீட்டு மேல தீப்பிடிக்கும் போது காத்தடிச்சா பரவிடும். அதுதான் நெருப்பினுடைய தன்மை. ஆகவே எழுப்புதல் காலம், முதல் நூற்றாண்டு எழுப்புதலின் காலம், உள்ள சபைக்குள்ளதான் எழுப்புதல், வெளியே உபத்திரவம் இருந்தது. அதான் கர்த்தருடைய வேதம் காட்டுகிற எழுப்புதலை குறித்த பிக்சர், படம். எழுப்புதல் நடந்து கொண்டிருந்த நேரத்துல உபத்திரவம் இருந்தது. யாரால உபத்திரவங்கள் இருந்தது? மதவாதிகளால உபத்திரவம். முதல்ல மத நம்பிக்கையில ஊறி போன ஆட்கள் இருக்காம பாருங்க, மதவாதிகள். அவன் எந்த மதத்தை வேணா சேர்ந்தவனா இருக்கலாம். ஒருவேளை இந்தியாவில் வேற மதத்தை சேர்ந்தவர்கள், இஸ்ரேல் தேசத்துல யூத மதத்தை சேர்ந்தவர்கள், மதத்தின் மேல் நம்பிக்கை. மதவாதிகள் எல்லாமே கடவுளை பின்பற்றுவர்கள் அல்ல, மதத்தின் மேலதான் நம்பிக்கை. உங்களுக்கு கொள்கை மேல, அந்த அமைப்பு மேல, ஆலயத்து மேல, கடவுள் மேல அல்ல அவருடைய நம்பிக்கை. மதவாதிகள்
அவர்களால் உண்டாகிற உபத்திரவம். என்ன பண்ணாங்க ஐயா? அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 1 4 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தால் அவர்கள் 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 மேல உபத்திரவங்களை செலுத்தினார்கள். என்ன செஞ்சாங்க? ஏன் உபத்திரவப்படுத்தினாங்க? அதுக்கு ஒரு ரீசன் வேணும்ல. சொல்லுது, ஏன் அவர்களை உபத்திரவப்படுத்தினார்கள் அப்போஸ்தலர்கள் முதல் நூற்றாண்டு சீஷர்களை என்றால், அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனால, இயேசுவை முன்னிறுத்தி பிரசங்கிக்கிறதுனால. இயேசு இல்லாம நீங்க பிரசங்கம் பண்ணா கேட்போம் நாங்க. ஆனா இயேசுவை முன்னால வச்சு நீங்க பேசினா கோபம் வரும். சொல்றாங்க பாருங்க, 1 2 3 வசனங்கள். அவர்கள் ஜனங்களுடனே பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் அவர்களிடத்தில் வந்து, இவர்கள் மதவாதிகள், மத கொள்கைகள் மேல பற்றும் தீவிரமும் கொண்டவர்கள். மதவாதிகள், அவங்க கடவுளுடையவர்கள் அல்ல. கடவுளுடையவர்கள் கடவுள் மாதிரில சிந்திப்பான். ஒரு சக மனிதனை கொல்லக்கூடாது என்று அல்லவா கடவுள் சிந்திப்பார். இவன் அப்படி இல்லை, மத நம்பிக்கை உள்ளவன். ஆசாரியர்களும் தேவாலயத்தை சேனை தலைவரும் சதுசேயரும் அவர்களிடத்தில் வந்து, அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினம் கொண்டு, அவன் எதுக்கு, நான் நீங்க உங்களுக்குள்ள பேசிக்கங்க, நாங்க கோவப்பட மாட்டோம். சர்ச்சில் ஒரு 10 பேரை வச்சு கிறிஸ்தவங்களுக்குள்ள பேசிக்கையா, கோவப்பட மாட்டோம். நீங்கள் ஜனங்களுக்கு வெளியே வந்து பேசினால், அதுவும் இயேசுவை நீங்கள் வந்து முன்னிறுத்தி பேசினால் சினம் கொண்டு, அதனாலதான் அவனுக்கு கோபமே வருது. அவர்களை பிடித்து சாயங்காலமா இருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலிலே வைத்தார்கள். இன்னைக்கு அதுதான் நடக்குது பாருங்க. இயேசுவை நீங்க பேசினீங்கன்னா எல்லா காலத்திலுமே உலக மனிதர்கள் கோபப்படுவதை வழக்கமாய் வைத்திருக்கிறார்கள். இந்தியாவில் மாத்திரம் இல்ல, இயேசு பிறந்த ஊர்லயே அதான் பிரச்சனை. இயேசுவை பேசுனீங்கன்னா எல்லா இடத்துலையும், ஏன்னா உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது, பொல்லாங்கர்கள் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறார்கள். இயேசு உலகத்துக்குரியவர் அல்ல. நீங்க நினைக்கிறீங்க இந்தியால மாத்திரம் இல்ல, எங்க பேசினா இதுதான் நிலைமை. இயேசுவை பற்றி பேசினா, ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிறுத்தி பிரசங்கிக்கிறதுனாலும் உபத்திரவங்கள் வரும். எழுப்புதல் காலத்துல நீங்க தான் கவனமா இருக்கணும். நீங்க அதுக்கு கவனம் என்ன, ஆயத்தமா இருக்கணும் அதை எதிர்கொள்வதற்கு. ஐயோ ஏங்க உபத்திரம் வந்துருச்சு அப்படின்னு யோசிக்க கூடாது. வசனம் போட்டிருக்கு, உண்மையான எழுப்புதல்ல இயேசுவை தான் நீ பிரசங்கம் பண்ணணும், ஜனங்களுக்கு தான் பேசணும், அறியாதவங்களுக்கு. அப்போ உங்களை பிடிப்பாங்க, அடிப்பாங்க, கட்டி வைப்பாங்க. ஏன்னு கேட்கக்கூடாது. அப்படிதான் நடந்திருக்குது. அதான் எழுப்புதலை குறித்த பிக்சர். அப்படிதான் நடக்கும். அவங்க என்னென்ன உபத்திரவங்கள் செய்தார்கள் பாருங்கள். முதல்ல அவங்கள காவலில் வைத்தார்கள். எழுப்புதல் காலத்து உபத்திரவத்துல முக்கியமாக காவல்ல பிடிச்சு ஜெயில வைக்கிறது. எழுப்புதலுக்கு பயன்படுகிற பல போதகர்கள் ஜெயில கொண்டு வச்சிருவாங்க. சீஷர்கள் ஜெயில கொண்டு வைக்கப்பட்டார்கள். அடுத்து பயமுறுத்துவாங்க. அவங்கள, குடும்பத்தை என்ன பண்றேன் பாரு, ஒன்னு என்ன பண்றேன் பாரு, பயமுறுத்துவார்கள், அச்சுறுத்துவார்கள். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 17வது வசனம், 4வது அதிகாரம் 21வது வசனம் பாருங்க. பயமுறுத்துவார்கள் என்று போட்டிருக்கு. அதுல 17 வசனம் சொல்லுது, ஆகிலும் இது ஜனங்களுக்குள்ளே பரம்பாதபடி இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஜனங்கள் இதெல்லாம் கேட்கறதுனால இவர்கள் வெளியரங்கமா எது ஒன்று செய்வதற்கும் இவர்கள் பயந்தார்கள் என்று எழுதியிருக்கு. ஜனங்கள் இதை கேட்கிறாங்களே, அவங்கள பாருங்க. 21வது வசனம் சொல்லுது, நடந்த சங்கதிகளை குறித்து எல்லோரும் தேவனை மகிமைப்படுத்தினபடினால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். மிரட்டி விட்டுட்டானா. நீங்க நல்லா ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பயமுறுத்துகிற எவனுமே பயந்துவனாய் இருப்பான். பயந்தவன் தான் பயமுறுத்துவான். பாருங்க, இதுல போட்டிருக்கா, அவர்கள் பயந்து பயமுறுத்தினார்கள். அவனுக்கு பயம், அதனாலதான் உங்களை பயமுறுத்துகிறான். நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு மதவாதிகள் வந்து ஒரு டிராக்ஸ் கொண்டே கொடுக்குறான், ஒரு பேப்பர் டிராக்ஸ் இயேசுவை பற்றி கொடுக்குறான். உடனே வந்து தங்களுடைய எங்க கிராமத்துக்குள்ள நுழையக்கூடாது, பட்டணத்துக்குள்ள நுழையக்கூடாதுன்னு அடிச்சு துரத்துறாங்க. ஏன் இந்த பேப்பரை பார்த்து ஏன் உனக்கு அவ்வளவு பயம்? இந்த பேப்பரை கொடுத்தா உனக்கு என்னையா பயம்? ஏன் பயப்படுற? அவன் பயப்படுறதுனால உன்னை பயமுறுத்துகிறான். எங்க ஊருக்குள்ள வரக்கூடாது, எங்க ஊருக்குள்ள கொடுக்கக்கூடாது. எத்தனை இடத்துல நடக்குது. எங்க ஊழியத்தில் இருக்கிற சபை கூட, அந்த புல்லந்தர் சபை ஆட்கள் கூட போகும்போது ஒரு கிராமத்துல துரத்தப்பட்டார்கள்.
அடிக்கப்பட்டார்கள். இப்போ சமீபத்தில் ஏன் பயப்படுறான்? ஏன் அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் அவன் என்னமோ பெரிய ஆள். இல்லை, அவன் பயப்படுறான். நீ கொடுக்குற பேப்பரை பார்த்து பயப்படுறான். இந்த பேப்பர் மனிதர்களை மாற்றிவிடும் என்று பயப்படுகிறான். உங்கள் மதத்தின் கொள்கைகள் மனிதர்களை மாற்றும் சக்தி உள்ளது என்று அவன் பயப்படுகிறான். நாங்க வச்சிருக்கிற டம்மி என்றே அவன் நினைச்சு பயப்படுறான். உங்க சைடில் உள்ள ஸ்ட்ராங்கா இருந்தா நீ ஏன் பயப்படுற? நாங்கள் அந்நிய மதங்களை குறித்த பாடல்களை நான் ஸ்கூல்ல படிச்சிருக்கிறேன். வீட்டில் உட்கார்ந்தா நான் அதை பாராயணம் பண்ணியிருக்கேன். பரீட்சைக்கு எழுதிட்டு அதோட முடிச்சிட்டோம். நாங்க பயப்படலையே. ஆனா இயேசு என்ற பெயர் உங்க வீட்டுக்குள்ள வந்தா மாத்திரும். உனக்கு தெரியல, அவனுக்கு தெரியுது பாரு. அவன் பயப்படுறான். என் ஊருக்குள்ள வந்தா அது மாற்றிரும், எங்கள் ஜனங்களை மாற்றிரும், பாவத்தை செய்ய ஓட்டாது. பயம் அவனுக்கு. அதனாலதான் அவர்கள் அதை பயந்து உங்களை பயமுறுத்துகிறார்கள், உங்களை அச்சுறுத்துறாங்க. நீ வரக்கூடாது அப்படின்னாலே தெரிஞ்சிருது அவன் சைட்ல ஒண்ணும் இல்லை, வீக்கு. நம்ம பேசின அவனுக்கு பதில் சொல்ல முடியாது. ஸ்தேவான் பேசும்போது அவர்கள் பதில் சொல்ல முடியவில்லை. அங்கே போய் அந்த நியாய சங்கத்தில் நின்ற பொழுது அவர்கள் பேசும்போது பதில் சொல்ல முடியவில்லை. பதில் சொல்ல முடியல, வான்னு கத்திடுவான். கத்திட்டு உடனே காதை அடைத்துக் கொண்டு அவர்கள் மேல் பாய்ந்து கல்லுகளை எடுத்து எரிந்து, எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்று, எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு ஸ்ட்ராங்னு. உங்களுக்கு பயம். அதனாலதான் நீங்கள் எங்களை பயமுறுத்தி சொல்லாத, சொன்னீங்கன்னா நாங்க ஆட்டம் கண்டு விடுவோம், ஊருக்குள்ள கொண்டாந்து விடாத, ஜனங்கள் மாறிடுவாங்க. ஏன் பயப்படுற? நம்ம சொல்லுவோம், நீங்க உங்க மத கருத்துக்களை அச்சடித்து வாங்க இந்த கூட்டத்தில் கொண்டாந்து கொடுங்கயா, யாரு மாறுறான்னு பார்ப்போம். கொண்டாந்து கொடுங்களேன், கொடுக்க சொல்லுங்களேன் பார்ப்போம். யாரோ உடனே ஆகா இப்படி இருக்கேன்னு சொல்லி உடனே மாறி போயிடுவோமா? போக மாட்டோம். அவர்களுக்கு பயம். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. பயமுறுத்துகிறவர்கள் பயப்படுகிறவர்களா இருப்பார்கள். அவங்க மதத்தினுடைய வீக்னஸை பத்தி பயம், ஜனங்களை குறித்த பயம். வசனம் போட்டிருப்பாருங்க, அவர்கள் பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். பயமுறுத்துவாங்க. அப்ப இயேசுவை அடுத்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசுவை பற்றி போதியாமல் இருக்க கட்டளையிட்டார்கள். இது கூட வரும் இனிமே. இயேசுவை பற்றி எங்கேயும் பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சட்டமே போட்டாலும் போடுவாங்க. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் அதுல 18வது வசனம் சொல்லுது, அவர்கள் இயேசுவை குறித்து எங்கும் போதிக்காமல் இருக்க கட்டளையிட்டார்கள். உபத்திரவ காலத்துல, எழுப்புதல் காலத்துல இந்த உபத்திரவங்கள் எல்லாம் நீங்க எதிர்பார்த்து தான் ஊழியம் செய்யணும். கட்டளை போடுவாங்க, இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணக்கூடாது. அவர்களை அழைத்து 18வது வசனம், அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேச, எவ்வளவுன்னா ஈன்னு கூட சொல்லக்கூடாது, இயேசுக்கு ஏன்னு கூட சொல்லக்கூடாது, எவ்வளவும் பேசக்கூடாது என்று கட்டளையிட்டார்கள். மறைமுகமா கூட பேசக்கூடாது, அவர் அவர் அவர்னு கூட பேசக்கூடாது, எவ்வளவும் பேசக்கூடாது என்று, போதிக்கவும் கூடாது என்று கட்டளையிட்டார்கள். வரும் வரும் இயேசுவை பற்றி யாரும் பேசக்கூடாது, எங்கேயும் பிரசங்கம் பண்ணக்கூடாது. சர்ச்சுக்குள்ள மைக்கைக்கு போடாம நீங்களா பேசிக்கணும். கவர்மெண்ட் போட்டா என்ன செய்வீங்க? வரும். இதெல்லாம் வந்ததாகத்தான் சரித்திரம் சொல்லுகிறது. எழுப்புதல் படத்தை நீங்க பாருங்க, அதுதான் உண்மையான எழுப்புதல். அப்படி சொல்லக்கூடாது என்று அவர்கள் சொன்னார்கள். நடந்த சங்கதிகளை குறித்து எல்லோரும் தேவனை மகிமைப்படுத்தின விட ஜனங்கள்லாம் அதை ஏற்றுக்கொண்டு மகிமைப்படுத்தினால ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். அப்ப அவங்க செஞ்சது, காவல்ல வச்சாங்க, பயமுறுத்தினாங்க, இயேசுவை பற்றி போதியாமல் இருக்க கட்டளையிட்டாங்க. இதெல்லாம் வரும் இன்னும் வர்ற காலத்துல, கட்டளையிட்டாங்க. சரி ஐயா, அப்படி வரும் பொழுது சீஷர்கள் என்ன செஞ்சாங்க அதை நம்ம பார்க்கணும்ல. அவன் செஞ்ச அவன் பார்த்து முடிஞ்சு. இப்ப இவங்க என்ன செஞ்சாங்க பாருங்க. சீஷர்கள் செய்தது என்ன? ஆவியிலே நிறைந்து அவர்களை எதிர்கொண்டார்கள். அதான் எப்படி? ஆவியானுடைய உதவியோடு அவனை எதிர்கொண்டார்கள். கூட்டம் கூட்டி கொண்டு வெளியே உண்ணாவிரதம் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணி அப்படி செய்யல, ஆவியானுடைய துணையோடு. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 8வது வசனம், அப்பொழுது பேதுருவை கூட்டு பயமுறுத்துறாங்க, பேசக்கூடாது என்று கட்டளிட்டு பயமுறுத்துறாங்க. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களை கேளுங்கள் என்று சொல்லி அவர் ஆரம்பிச்சு பேசுறார். பயப்படல, ஆவில நிறைஞ்சாங்க. அவர்கள் பயமுறுத்துகிற நேரத்தில் ஆவில நிறைந்து அவர்களை எதிர்த்தார்கள், அவருடைய பிரச்சனை எதிர்கொண்டாங்க. இரண்டாவது அவங்க என்ன செஞ்சாங்க? அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது, யாவருக்கும் அறிவித்து, அங்க நடந்ததை இவன் அடிச்சு அவங்கள மிரட்டி பயமுறுத்தி அனுப்புனத இவங்க மறைக்கல யார்கிட்டையும், நேரா தங்கள் சீஷர்களுடைய கூட்டத்துல அறிவித்து
யாவரும் ஒரு மனதோடு இதற்காக ஜெபித்தார்கள். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 23. இந்த உபத்திரவ காலத்து எழுப்புதல் கால உபத்திரவத்துல உபத்திரவம் என்னென்ன வரும், நீங்க என்னென்ன செய்யணும்னு வேதம் நமக்கு தெளிவான ஒரு படத்தை காண்பிச்சு தான் அனுப்பி இருக்கிறது. அப்ப 4:23 அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். அவங்க எல்லாம் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி ஜெபித்தார்கள். அடுத்து 3வது காரியம் என்ன செஞ்சாங்க, ஆவியிலே தங்களை புதுப்பித்துக் கொண்டு ஆவியின் தைரியத்தோடு மறுபடியும் வசனத்தை தைரியமா சொன்னாங்க. இவன் சட்டம் போட்டு விட்டான் என்பதற்காக அவர்கள் அதெல்லாம் கேட்கல, கீழ்ப்படியல. ஒருவேளை சில நூதன உபதேசிகள் வந்து அந்த நேரத்தில் சொல்லலாம், மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று எழுதியிருக்கிறதே, அதனால நம்ம வெளியெல்லாம் சொல்லக்கூடாது. ஞானமா என்ன ஞானமாய் பேசணும்? இயேசுவை பற்றி பேசினாலே ஞானம் தான் ஐயா. சில ஆளுக்கு சொல்லி தருவாங்க நமக்கு, ரொம்ப ஞானமா பேசுங்க, உங்களை சுற்றிலும் வேறு மதத்தவர்கள் இருக்கிறாள். அப்ப ஞானமா பேசினா என்ன பேச சொல்றீங்க நீங்க? நான் திருக்குறள் பேசிட்டு போவா? என்ன பேசணும்? இயேசுவை பற்றி பேசுறதே ஞானம்தான். இதுதான் ஞானம். அதுக்கு மேல என்ன இருக்கு ஞானம்? அந்த பேரெல்லாம் அப்படி இயேசுங்கிற பேரெல்லாம் வெளிப்படையா சொல்லாதீங்க. இதுக்கு நம்ம சொல்லாமலே இருந்துடலாமே. இப்படி பயமுறுத்தினா என்னங்க செய்யறது? அதிகாரத்துல சட்டம் போட்டு கட்டளிட்டா என்ன செய்யறது? எந்த ஒரு காரியத்திலுமே வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் தான் நீங்கள் காரியங்களை செய்யணும். ஒரு பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறதா இருந்தாலும் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். கவர்மெண்ட்டுக்கு கீழ்ப்படுகிறதா இருந்தாலும் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். சாலையிலே போகும் பொழுது நீங்கள் டோல்கேட்ல பணம் கட்டணும், கட்டுவோம். தண்ணி பிடிக்கிறதுக்கு வரி கட்டணும், கட்டுவோம். நீங்க எடுக்கக்கூடிய பேங்க்ல ஏடிஎம்ல எடுக்கிற காசுக்கு இவ்வளவு கட்டணும், கவர்மெண்ட் சட்டம் கட்டுவோம். இயேசுவை சொல்லக்கூடாது, அது மாத்திரம் கேட்க மாட்டோம். நீங்க இயேசுவிடத்தில் கை வைக்காத வரைக்கும் தான் நாங்கள் கீழ்ப்படிவோம். இயேசுவை குறித்த எந்த காரியத்திலும் நாங்கள் கர்த்தருக்குத்தான் கீழ்ப்படிவோம். அதுதான் அங்க சொன்னாங்க. நாங்க உங்களுக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தைக்கும் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது எப்படி நியாயம் என்று கேட்டாங்க. அவங்க எப்படி நியாயம்? நாங்க அழைக்கப்பட்டது அதுக்கு தானே. நாங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தானே வந்திருக்கிறோம். கர்த்தருக்குள் ஒரு சட்டம் இருந்தால் தான் கீழ்ப்படிவோம். கர்த்தரையை நீங்கள் சட்டத்தில் போட்டு மடக்க நினைத்தால் நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம். அப்படிதான் இருந்தாங்க. அவங்க ஆவியிலே தங்களை புதுப்பித்துக் கொண்டார்கள், தைரியத்தோடு மறுபடியும் வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 31வது வசனம். அவங்க பாருங்க, அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்த போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. முதல்ல அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட போது மாத்திரம் அல்ல, இங்க பாருங்க மறுபடியும் கூடியிருந்த இடம் அசைந்து. இந்த இடத்துல அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் என்று எழுதியிருக்கு. அவன் சொல்லிட்டானேங்கிறதுக்காக சொல்லாம இருக்கல. என்ன செய்யணும்? வாங்க அபிஷேகத்தில் நிறைஞ்சு நம்ம பலப்படுத்தி மறுபடியும் போவோம், மோதுவோம் என்று போனார்கள். அவர்கள் செய்த உபத்திரவங்கள், அடுத்து அந்த பொல்லாத மதவாதிகள் செய்த உபத்திரவங்கள் என்ன? அவர்களை கொல்லுவதற்கு முயற்சி பண்ணாங்க. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 33வது வசனத்தில் அது போட்டிருக்கு. அவங்களை கொல்லுவதற்கு முயற்சி பண்ணாங்க. நிறைய எழுப்புதலுக்கு பயன்படுகிற ஊழியக்காரர்கள் எழுப்புதல் கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரங்களை கொலை செய்வதற்கு முயற்சி பண்ணுவாங்க. 33வது வசனம் சொல்லுகிறது, அதை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படி யோசனை பண்ணினார்கள். எப்படிரா அவனை கொல்லலாம் இவர்களை என்று அவர்கள் யோசனை பண்ணினார்கள். அடுத்து என்ன வரும்? அப்ப கொலை செய்யறதுக்கு பிளான் போடுவாங்க. கேள்விப்படுவீங்க, நீங்க போகாதீங்க பாஸ்டர், அங்க போகாதீங்க, அந்த ஊர்ல கொல்றதுக்கு ஒரு பெரிய குரூப் காசு கொடுத்து வச்சிருக்கிறாங்க. நான் என் ஊழியத்துல எத்தனை முறை கொலைகாரருடைய கையிலிருந்து தப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் சொல்றது இல்லை, தப்பிச்சிருக்கிறேன். பணம் கொடுத்து கொல்வதற்கு ஆள் வச்சிருக்கிறாங்க. சென்னையில ஒரு கூட்டம் நடந்த போது கையில ஆசிட் பாட்டில் எடுத்துக்கொண்டு எண்ணெய் ஜெபம் பண்ணணும், பிரதனை பார்க்கணும்னு சொல்லி வந்தவங்க பிடிச்சிருக்கிறாங்க. தூத்துக்குடியில் நாங்கள் கடந்து வரும் பொழுது நான் குறிப்பா சாப்பிட்ற ஒரு ஹோட்டல்ல வந்து ஆட்களை நிறுத்தி வச்சு கொலை செய்து பல முறை தேடி இருக்கிறாங்க. ஆனா நமக்கு ஒண்ணு தெரியும், கர்த்தருடைய சித்தம் இல்லாம ஒரு அடைக்கலான் குருவியுடைய முடி கூட கீழே விழாதுன்னா நாங்கள் அதை விட விசேஷமானவர்கள் அல்லவா? கர்த்தர் ஒப்பு கொடுக்காவிட்டால் ஒளி எவனும் ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு ஒப்பு கொடுத்து விட்டால் யார் வந்தாலும் தடுக்க முடியாது. போலீஸ் கீலீஸ் பந்தோபஸ்து பாதுகாப்பு ராணுவம் எல்லாம் வச்சுட்டு போனாலும் கர்த்தர் உன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டார், உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுத்தாருன்னா எவனும் முடியாது. எல்லாம் போட்டு தள்ள பிறகு ஒரு ஐயோ நடந்துருச்சான்னு வருவான். கர்த்தர் சொல்லாமல் நமக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா நம்ம கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். நான் ஊழியத்தில் பல முறை இவைகளை சந்தித்தவன்.
பல முறை நாங்க போன போது கொலை முயற்சிகள். அப்போஸ்தலர் 5:33 சொல்லுது, அதை அவர்கள் கேட்டபோது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படி யோசனை செய்தார்கள். அடுத்து 5:40 சொல்லுகிறது, அவர்களை அடித்து அவமானப்படுத்தினார்கள். பிடிச்சு ஊழியக்காரர்களை, கர்த்தருடைய சுவிசேஷத்தை கொண்டு போகிறவர்களை அடித்து. இப்பதான் நம்ம எல்லா இடத்துலயும் பார்க்கிறோமே, சர்ச் வச்சிருப்பான், யாரா நீ, எங்க வந்த, ஏன் ஊழியம் செய்த வந்து கேட்பான். நம்ம திருப்பி கேட்க முடியாது, நீ யாருன்னு கேட்க முடியாது. ஏன்னா அது அந்த ஊர் அவருக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கு, அவர் தவிர வேற யாரும் வரக்கூடாதுங்கிற மாதிரி வருவார்கள் நெஞ்சை நிமித்துக் கொண்டு. என்ன செய்ய முடியும்? அவர்களை அடித்து அவமானப்படுத்தினார்கள். அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசாதது கூடாது என்று மறுபடியும் கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கி அனுப்புனாங்க. பேசக்கூடாது இனிமே அப்படி. சீஷர்கள் என்ன செஞ்சாங்க? இதை பார்த்துட்டு உடனே மருகி விட்டார்களா அல்லது குறுகி விட்டார்களா, நிறுத்தி விட்டார்களான்னு பார்ப்போமே. என்ன செஞ்சாங்க சீஷர்கள் அந்த மாதிரி நேரத்தில் அப்படின்னா, வேதம் சொல்ல அப்போஸ்தலர் 41:5-41 அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானப்படுவதற்கும் பாத்திரராய் எண்ணப்பட்டபடினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே வந்தார்கள். அல்லேலூயா. இயேசு அவமானப்பட்டாரியா, அந்த அவமானத்துல எனக்கு ஒரு பங்கு, ஒரு போர்ஷன் கிடைத்தது என்று அவர்கள் சந்தோஷப்பட்டார்களாம். அடிச்சிட்டானே, நம்மளை இத்தனை பேருக்கு முன்னால் அவமானப்படுத்திட்டானே என்று சொல்லி அவர்கள் அப்படியே குறுகில், இனிமே நான் பேச மாட்டேன், பிரசங்கம் பண்ண மாட்டேன், என்ன இயேசு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லல. அவர்கள் வேற மாதிரி சிந்தித்தார்கள். இயேசுவை அடித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள், முகத்திலே துப்பினார்கள், குட்டினார்கள். அந்த அவமானத்துல ஒரு பங்கு நம்ம கொடுத்து இயேசு தன்னுடைய பங்காளியாய் நான் வச்சுட்டாரையான்னு சொல்லி சந்தோஷப்பட்டானா. அதான் ஊழியம். நீங்க இப்ப இருக்கிற நவீன ஊழியர்கள், போதகர்கள், பிரசங்கியார்களை பார்த்து ஏமாந்துராதீங்க. வேதத்தை பாருங்கள், எல்லாவற்றுக்கும் அதில் விடை இருக்கிறது. பைபிள் அது சொல்லுது. இதான் எழுப்புதல். இது எழுப்புதல் காலம். எழுப்புதல் காலத்துல பிடிச்சு கொலை செய்ய தேடி அவர்களை அடித்து அவமானப்பட்டு தொடர்ந்து 5:42 பாருங்க, மறுபடியும் என்ன செய்தார்? தினந்தோறும், முதலையாவது அப்பப்ப போனாங்க, இப்ப அடிச்சு அவமானப்படுத்தின சந்தோஷம் அடைந்து தினந்தோறும் தேவாலயத்திலும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. இதுதான் ஊழியக்காரனுடைய கூட்டம். அவன் அடிச்சு அவமானப்படுத்தி, அவங்க பாருங்க, இயேசு என்ற பெயரை எவ்வளவேனும் சொல்லக்கூடாது என்று கட்டளையிட்டு இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதுன்னு என்ன சொன்னானோ, இவங்க நேரா தினந்தோறும் தேவாலயத்துக்கு போனாங்க. தேவாலயம்னா அது ஒரு இந்த சர்ச்சு கிடையாது, எருசலேம் தேவாலயம். அங்கதான் அந்த பாரம்பரிய யூதர்கள் இருக்கிற இடம். ஒரு நாள் வந்ததுக்கு தான் பிடிச்சு அடிச்சாங்க, தினமும் போனாங்களாம். இப்ப நீங்க அடிக்காம விட்டுருந்தா கூட அன்னைக்கு வந்துட்டு அடுத்த நாள் வேற ஊருக்கு போயிருப்பாரு இந்த ஆளு. அடிச்சுட்டான்ல, தினந்தோறும் அங்கு வந்து எவ்வளவேனும் ஜனங்கள் நடுவில் பேசக்கூடாது, வீடு விடா போய் பேசி பிரசங்கம் பண்ணி இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்களாம். அல்லேலூயா. அதான் எழுப்புதல் கால ஊழியக்காரன் எப்படி இருக்கணும். அதை விட்டுட்டு உபத்திரம் வருமே பயந்து கொண்டு ஏரோத மாத்திருங்க, ஆட்சியில் இருக்கக்கூடிய அவனை மாத்திருங்க, பிலாத்துவ மாத்திருங்க. ஏன் மாத்தணும்? ஏன் மாத்தணும்? அதை அவர்கள் அப்படி இருக்கட்டும். பாருங்கள், அப்படித்தான் நம்முடைய முற்பிதாக்கள் ஊழியம் செய்தார்கள். அவர்கள் மேலும் என்ன உபத்திரவங்கள் செய்தாங்க பாருங்க. நியாயாசனத்தில் கொண்டு நிறுத்தினாங்க, கோர்ட்ல அவன் மேல கேஸ போட்டு. அப்போஸ்தலர் 6:12 சொல்லுது, ஜனங்களையும் மூப்பரையும் வேதபாரர்களையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் அவர்கள் போய் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் அவங்க ஆலோசனை சங்கத்துல கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தினாங்களாம். மாத்திரம் இல்ல, பொய் சாட்சிகளை ஏற்படுத்துவார்கள். என்னென்ன உபத்திரம்லாம் வரும்? பொய் சாட்சிகள். ஐயா, நான் கண்ணால பார்த்தேங்க, இந்த ஊழியக்காரன் இப்படிதான் பண்ணான் அப்படின்னு பொய் சாட்சிகள். நம்ம ஊர்ல பொய் சாட்சிகளுக்கு பஞ்சமே கிடையாது. பாருங்க, இந்த ஒரு ஆளு, ஒரு சமூக ஆர்வலர், முகிலன் என்று பேர் நினைக்கிறேன், அவர் இந்த மாதிரி ஹைட்ரோ கார்பன் வரக்கூடாது, அது வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் அங்க பல கேள்விகளை எழுப்பி ஆதாரங்களை, தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூட்டு ஆதாரத்தோட கொண்டே கொடுத்து ரயில் இருந்து இறங்கணும்னு தூக்கிட்டு போயிட்டானுங்க. 3 மாசமா ஆளை காணோம். கொண்டு கடைசியில் அவர் குற்றுயிரும் கொலையுருமா சித்திரவதை பண்ணி வெளியே கொண்டாந்து இருக்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கு அவர் வைத்த அந்த கேள்விகள் நிலுவையில் இருக்கிறது. அவர் கொண்டு கொடுத்த அந்த ஆவணங்கள் என்னானது தெரியவில்லை. கோர்ட்ல அவர் தாக்கல் செய்ய தெரியல. உடனே ஒரு அம்மா பிடிச்சி, ஒரு பொண்ணை பிடிச்சி, இந்த ஆள் என் கூட
இந்த மாதிரி அசுத்தமான ஒரு காரியத்துல பாலியல் வன்புணர்வினை செய்தார், பலாத்காரம் செய்தார்னு கேஸ் கொடுக்க வச்சிருக்கிறாங்க. ரொம்ப சகஜம், சர்வசாதாரணம். பாருங்க. அப்ப இதெல்லாம் இதை முன்னால வச்சுட்டா அவர் கேட்ட எந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை. அதை ஜனங்கள் மறந்துடுவாங்க. இந்த ஆள் இப்படியாமே பொய் சாட்சி, எல்லா இடங்களிலும் பொய் சாட்சி. பணம் கொடுத்தால் பேசுவதற்கு ஆள் இருக்கிறாங்க தேசத்துல. அப்ப இந்த இடத்துல பொய் சாட்சியை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 13-14 சொல்ல பொய் சாட்சி. அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் விரோதமான தூஷணமான வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான். என்னையா பேசுன? இவனுக்கு வேத வார்த்தையும் தெரியாது, அந்த இடத்தை பத்தியும் தெரியாது. பொய் சொன்னதை சொல்லிட்டான். அப்படியே எப்படி எனில், நசரேயனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். பொய் சாட்சிகளை ஏற்படுத்தினார்கள். அதை தாண்டி கொலையும் செய்தார்கள். 7ஆவது அதிகாரம் படிக்கிறோம். 7ஆவது அதிகாரத்துல அவர்களுக்கு எதிர்பேச முடியல. எப்பவுமே ஒருவன் எதிர்பேச முடியாமல் ஒருவன் வாயை அடைத்து விட்டால் அவன் அடுத்த வழி எதிர்பார்ப்பான். ஸ்தேவான் பேசுகிற தைரியத்தையும் ஞானத்தையும் கண்டு அவர்கள் அவனுக்கு பதில் சொல்ல முடியாம, எதிர்பேச முடியாம உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்ட அவன் மேல பாய்ந்து, நீங்க இப்ப பாக்குறீங்க இவன் இல்ல, அப்ப இருந்தே இருக்கிறான் இதே மாதிரி ஆளு, பதில் சொல்ல முடியாட்டா பாஞ்சிருவான் டப்புன்னு, மேல பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரத்தை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபருடைய பாதத்தருகே வைத்தார்கள். பாருங்க, அவர் கொலை செஞ்சாங்க. கொலையும் செய்வாங்க. பல ஊழியக்காரர்களை, போதகர்களை. எழுப்புதல் நடக்கிற காலத்துல இப்படியெல்லாம் நடக்குமாங்கன்னு கேட்டா நடந்திருக்குங்க. நீங்க உடனே இது எழுப்புதல் இல்லையாக்குன்னு நினைச்சிடக்கூடாது. எழுப்புதல் இதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் எதிர்பார்க்கணும். எழுப்புதலுடைய ஒரு பக்கம் தானே உங்களுக்கு தெரியும். கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். கள்ளமில்லாத உள்ளத்தோட உள்ள விருந்து புசித்தார்கள். அவர்கள் கபடற்ற இருதயத்தோடு எல்லா இடத்துல தயவு, இதுதானே தெரியும். இன்னொரு பக்கம் தெரியாது இல்ல. போட்டிருக்கு பாருங்க, எழுப்புதல் நேரத்துல கொலை செய்யப்பட்டார்கள். அவனை கல்லடித்து அடித்தார்கள், கல்லெறிந்து கொலையுண்டார்கள். சீஷர்கள் என்ன செஞ்சாங்க? பயமில்லாமல் நியாயாசனத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட போது பயப்படல, பயமில்லாமல் நின்றார்கள். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் வழியிலே தன்னை கொல்லுகிறவர்களையும் மன்னித்து ஜெபம் பண்ணாங்க. கல்லு மேல விழுது, இயேசு என்ன செய்தார் என்று பார்த்தாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மரணம் நமக்கு உண்டாகும் பொழுது என்னுடைய அந்த குரு என்ன செய்தார்? இயேசு என்ன செய்தார்? அவர் பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னது அதே மாதிரி செய்தார். தேவன் 7ஆவது அதிகாரம் 60ஆவது வசனம் சொல்லுகிறது, அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் என்று எழுதியிருக்கிறது. மத தீவிரவாதிகளால், இது மதவாதிகளால் உண்டாகிற பிரச்சனை. மதவாதி. அடுத்து ஒரு குரூப் இருக்கான், டெரரிஸ்ட், மத தீவிரவாதி. மதத்தின் பெயரால கொலை செய்ய அஞ்சாதவர்கள், கழுத்து இருக்கிறவன், கொல்றவன், அழிக்கிறவன், மத தீவிரவாதிகள் எழும்புவாங்க. அவர்கள் இந்த எழுப்புதல் காலத்தில் எழும்பி கொலை செய்து அவங்க என்ன செய்யறாங்க பாருங்க, மத தீவிரவாதிகள். மத தீவிரவாதிகளால் உண்டாகும் உபத்திரவங்கள். சவுல் தன்னுடைய மதத்திற்காக தீவிரமாய் கிரியை செய்கிற மத தீவிரவாதியாய் இருந்தான். சவுல் என்ற வாலிபன், அவருடைய பாதத்தின் கீழே தான் ஸ்தேவானுடைய வஸ்திரத்தை வச்சாங்க. அந்த ஆளு அவர் என்ன செய்தார்னா ஒரு தீவிரவாதி, டெரரிஸ்ட். இவர்கள் உட்கார்ந்து நியாயாசனத்துல பேசி வழக்கு போட்டு அதுக்கு வாய்தா வாங்கி திரும்ப, அதெல்லாம் வேண்டாங்க, ஒரு ஆர்டர் மாத்திரம் கூடியா, நான் போய் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு வந்துடுறேன். டெரரிஸ்ட், கொலை செய்ய அஞ்சாதவன் புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம். அவர்கள் என்ன செய்தார்கள்? சபையை துன்புறுத்தினார்கள். கவர்மெண்ட் அவங்களோட பின்னால் இருந்தது. பாச சொன்னாரே, அவங்களுக்கு பின்னால கவர்மெண்ட் இருக்கும். ஆமா, கவர்மெண்ட் இருந்தது. சபையை துன்புறுத்தினார்கள். சர்ச்சை நடக்கும்போது உள்ள வந்துருவான், கட 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 கடன் வந்து துன்புறுத்துவாங்க. நீங்க போய் உடனே ஒரு போலீஸ்ல புகார் கொடுங்க, போலீஸ் உங்களை தான் விசாரிக்கும், அவர்களை விட்டு விடும். அவர்கள் கவர்மெண்டோட தொடர்பு இருப்பாங்க. அது இப்ப மாத்திரம் இல்ல, இதெல்லாம் நாங்க 2000 வருஷத்துக்கு முன்னாலே பார்த்துட்டோம். அல்லேலூயா. பயப்படுவதற்கு இது என்ன புதிய விஷயமா? அப்ப அப்படித்தான் சவுல் என்ற ஒரு ஆள் சபையை துன்புறுத்தினான். சபையை கலைத்து
சபையாரை துரத்தினான். இதெல்லாம் இப்ப நடக்க நீங்க பாக்குறீங்களா டிவியில, சின்ன சின்ன கிளிப்பிங்ல, சபைக்குள்ள வந்து வெளியே போ வெளியே போ வெளியே போ. இதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லைங்க, இதெல்லாம் அப்பவே செஞ்சுட்டானுங்க. நாம் பயப்படுவதற்கு இது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல, இது பார்த்து பழகின விஷயம். அவன் சபையாரை துரத்தினார்கள், சபையை பாழாக்கினார்கள். இப்ப செய்யறானா? சபையை பாழாக்குறதுனா சுவத்தெல்லாம் இடிச்சு தீ வச்சு அதுல இருக்கிற எல்லாத்தையும் கீழே தள்ளி. இதுவும் புதுசல்ல, இதெல்லாம் அந்த காலத்துல நம்மாலே செஞ்சிருக்காரு, பவுலே செஞ்சிருக்காரு. போய் சபையை பாழாக்கினார்கள். பாழாக்கினோட மாத்திரம் இல்ல, சபையை பாழாக்கினது இல்ல, விசுவாசிகளின் வீடுகளையும் தாக்கினார்கள். வீட்டுக்குள்ள போய் நீ கிறிஸ்டியனா, ஆமா வா சொல்லி பிடிச்சு அவனை இழுத்து அடிச்சு துன்புறுத்தி அவர்களை கொண்டு போய் சிறையிலே அடைத்தார்கள். அதிகாரத்தில் இருப்பவர்களிடத்துல இதற்காக அனுமதி வேற வாங்கி கொண்டார்கள். நான் போவேன், கவர்மெண்ட்ல போய் அடிப்பேன், அவங்க வந்து சபையில போய் நான் துன்புறுத்துவேன், கிறிஸ்தவ விசுவாசிகள் சரி போயிட்டு வாயான்னு சொல்லி கவர்மெண்ட்டே பெர்மிஷன் கொடுத்திருந்தது. இதுவும் புதுசல்ல, அப்ப இருந்தே இருக்குது. அது அவன் போய் அவங்ககிட்ட அதுக்கான நிரூபங்களை எழுதி வாங்கி கொண்டான். சவுல், எனக்கு எழுதி கொடுங்க, எந்த சர்ச்சில் போய் அடிச்சு நொறுக்கலாம், எந்த கிறிஸ்தவனை என்னும் செய்யலாம், எந்த கிறிஸ்தவ வீட்டுக்குள்ள நுழையலாம், எந்த சபையும் நான் அடித்து பாழாக்கலாம். இன்றைக்கு அப்படிதான் சொல்றாங்க. மத தீவிரவாதிகளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பெரிய உயர்நிலையில் இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரி என்கிட்ட சொன்னார். சொன்னாங்க, உங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ சபையை துன்புறுத்தி அதை வீடியோ எடுத்து வீடியோ போட்டா அவனுக்கு ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க கட்சியில். அப்புறம் மேலும் அந்த சபை கட்டடத்தை பாழாக்கினால் அதற்கு அவனுக்கு ஒரு விலைக்கிரயமாக ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க. கவுன்சிலராக மாற்றி, அப்புறம் எம்எல்ஏ மாற்றி, எம்பியா மாற்றி, அப்படி அவனுக்கு எல்லா அந்தஸ்துகளை கொடுப்பாங்க. இதுக்காக என்ன செய்யறதுன்னா, அவன் அடிச்சு நொறுக்கதோடு அதை அப்படியே வீடியோ எடுத்து போடுறான். அந்த வீடியோ எடுத்து போட்டால் அந்த வீடியோவில் இருக்கிற ஆளை ஏன் பிடிக்க மாட்டேங்குது போலீஸு, ஏன் அவர்கள் என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க, உள்ள டைப் உள்ள இருக்குது. இதுவும் புதுசு இல்ல, சவுல் காலத்து பழசு இது. அதுதான் செஞ்சிருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 1-2 வசனங்கள் பாருங்க. அவனை கொலை ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமரியா தேசங்களை சிதறப்பட்டு போனார்கள். சபையை அடிச்சு கலைச்சிட்டார். தேவ பக்தி உள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து, வீடு வீடா நுழைஞ்சு புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். எப்படி இருக்கும் இது? எப்போ? உபத்திரவ காலத்துல இல்ல, எழுப்புதல் காலத்துல நடந்தது. அதான் சொல்ல வரேன். எழுப்புதல் காலம் என்பது உபத்திரவத்துக்கு அப்பாற்பட்ட காலம் அல்ல. ஒரு பக்கம் எழுப்புதல் நடக்கிறது, ஒரு பக்கம் உபத்திரவம் நடக்கிறது. நீங்க நினைக்கிற மாதிரி உபத்திரம் வந்த உடனே என்னங்க எழுப்புதல் எழுப்புன்னு சொன்னீங்க, இப்படி இருக்குன்னு சொல்லக்கூடாது. அப்படித்தான் இருக்கும், அதுதான் எழுப்புதல். அதுதான் வேதம் காமிக்குது. உங்களுக்கு வந்து பிரசங்கம் பண்ணவங்க இதெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு பேசுறாங்க. நீங்க பேசுறோன்னே 1,00,000 பேர் மனம் திரும்பினார்கள், நாங்க கூட்டத்தில் போய் பேசுவோம், ஆயிரக்கணக்கான பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. யார் சொன்னது? அது ஒரு பக்கம் நடந்தது. எழுப்புதல் ஒரு பக்கம் பற்றி எரிந்து கொண்டிருந்தது. பிலிப்பு என்பவன் போய் அந்த பட்டணத்தில் பேசின பொழுது ஜனங்கள் திரளான பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த சைட்ல நீங்க பார்த்தா வீடுகள் தோறும் போய் வீடுகளை இடிச்சு, இப்படிப்பட்ட காட்சியை பார்த்த போது நீங்க உடனே பயந்துடக்கூடாது. எழுப்புதல் சொன்னாங்க, இப்படிலாம் நடக்குது, இது என்னங்க எழுப்புதல் அப்படி நீங்க கேட்கக்கூடாது. எழுப்புதல்ல அது ஒரு அங்கம், அது ஒரு அம்சம். உபத்திரம் இருந்தது, அதுக்கு நடுவில் தான் அவங்க எழுப்புதலை கொண்டாந்து இருக்கிறாங்க. சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 1-2 வசனங்கள் சொல்லுகிறது. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்தில் போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷராகிலும் ஸ்திரீகளையாயும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிரூபங்களை கேட்டு வாங்கினான். அதிகாரிகளை போய் பார்த்து எனக்கு எழுதி கொடுங்க, ரிட்டன்ல எழுதி கொடுங்க அன்று எழுதி வாங்கி கொண்டு அவர் புறப்பட்டு போனார். இந்த மாதிரி சூழ்நிலை எழுப்புதல் காலத்துல இதுவும் ஒரு பார்ட் இருக்குது. அதை நீங்க புரிஞ்சுக்கிறேன். எழுப்புதல் என்றால் ஒரே சந்தோஷமா நீங்க கூட்டம் நடத்தும் போது ஜனங்கள் கூட்டமா வந்து காணிக்கையா போட்டுக்கிட்டே இருப்பாங்க, எண்ணிக்கிட்டே இருக்கும். இது இல்லைங்க, கொண்டு காவல்ல போடுவாங்க, அடி வாங்கணும். அதுவும் எழுப்புதல ஒரு பகுதி, புரிஞ்சுக்கங்க. அதான் வேதம் சொல்லுகிறது. தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிரூபங்களை கேட்டு வாங்கினான். விசுவாசிகள் இப்ப என்ன செய்தார்கள்? என்ன எழுப்புதல் இல்லை, இப்படிலாம் நடக்கிறது என்று சொல்லி பின்வாங்கவில்லை.
அவர்கள் என்ன செய்தாங்க பாருங்க, சிதறி போனாங்க, ஓடி போனாங்க. அவர்கள் சுவிசேஷத்தை தீவிரமாய் பரவ செய்தார்கள். அதான் சொன்னேனே, காத்து அடிச்ச உடனே, நீங்க தானே சொன்னீங்க, எரியிற தீ மேல காத்து அடிச்சா அது தீயை பரவ செய்து விடும். இவன் சும்மா சபைக்குள்ள ஜெபம் பண்ணிட்டு இருந்தான் அந்த ஆளு. இந்த கூட்டம் பாருங்க, அவர்கள் வருவது, சமைப்பது, சாப்பிடுவது, அபிஷேகத்தை நிறுவது, அந்நிய பாஷை பேசுவது, இவன் அவனுக்கு தீர்க்க தெரிஞ்சும் அவர் இவருக்கு தீர்க்க தெரியும், அப்படியே எல்லாத்தையும் பொதுவாக வச்சு அனுபவிப்பது. உள்ள சமையல் நடந்துட்டு இருக்கும், சாப்பிட கூப்பிட்டோன்னே சாப்பிட போக வேண்டியது, மறுபடியும் வாங்க ஒரு ஜெபத்தை போடுவோம்னு சொல்லி ஜெபத்தை இப்படியே பண்ணி உள்ளே எரிஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த ஆள் மேல இருந்து காத்தடிச்சாரா, இந்த தீ பரவ ஆரம்பித்து விட்டது. எல்லா இடத்துல தீப்பொறி. வேதம் சொல்லுகிறது, 8வது அதிகாரம் 4வது வசனம், சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். முதல்ல பாத்தீங்கன்னா சீஷர்கள், அப்போஸ்தலர்கள், இவங்க தான் ஊழியம் செஞ்சாங்க. இந்த காத்து அடிச்சு உபத்திரம் வந்த உடனே இருக்கிறவெல்லாம் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சுட்டான். சபைக்குள்ள இருந்த ஒட்டுமொத்த ஆட்களும் ஊழியத்தை புறப்பட்டாங்க. அது வரைக்கும் அவர்கள் போகவில்லை. நீங்க நல்லா பாருங்க, அவங்க போகல. சீஷர்கள், அப்போஸ்தலர்கள், ஸ்தேவான் மாதிரி ஆட்கள், கொஞ்சம் பேர் இந்த நற்சாட்சி பெற்றவங்க, இவங்க தான் போய் ஊழியம் செஞ்சாங்க. மற்றவங்க எல்லாம் ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா உபத்திரவம் சபையின் மேலே வந்த உடனே சபையில் இருக்கிற அத்தனை பேர் சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். அது வரைக்கும் பெரும்பாலும் ஊழியர்கள் மாத்திரமே செஞ்சாங்க. இவங்க இப்படி செஞ்சு அப்போது விசுவாசிகளும் தீவிரமாக எழும்பி பிரசங்கித்தார்கள். இதுதான் ஒளியை பரவ செய்வது. இருள் வந்துருச்சு, காத்து அடிச்சிருச்சு, விசுவாசிகள் புறப்பட்டாங்க, இயேசுவை பிரசங்கம் பண்ணாங்க. இயேசு அந்த ஒளி. வேத சொல், உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. அந்த ஒளியை பிரசங்கம் பண்ணாங்க, எங்கும் போய் பிரசங்கம் பண்ணாங்க. என்ன செய்ய தெரியுமா, அந்த ஒளி துன்பப்படுத்தின சவுல் மேல் பிரகாசிக்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. ஒளியை பரவ செய்வது ஏன் தெரியுது பாத்தீங்களா? இது வரைக்கும் உள்ளேயே உட்கார்ந்து இருந்தாங்க, உள்ளேயே பேசிக் கொண்டிருந்தாங்க. அவன் சபையை துன்புறுத்தினான். இவர்கள் வெளியே எழுப்பினார்கள். இயேசு என்ற ஒளியை, சுவிசேஷம் என்ற ஒளியை, வேதம் சொல்லுது 2 கொரிந்தியர் புத்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம், சுவிசேஷ ஒளி, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷ ஒளி. இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாங்க. இந்த ஒளி திரண்டு எவன் சபையை துன்புறுத்தினானோ அவன் தலையின் மேல பிரகாசிக்க ஆரம்பித்து விட்டது. அந்த லைட் அவன் மேல விழுந்தது. கிறிஸ்துவின் இந்த ஒளியானது வித்தியாசமானது. லைட்டு, இந்த லைட்டு அவன் மேல போய் பரவ ஆரம்பித்தது. நீ சொல்றீங்களே, லைட்டு என்பது, லைட்டு வந்தா நமக்கு கண்ணு நல்லா பளிச்சுன்னு தெரியும். இந்த லைட்டு கண்ணை குருடாக்கி விட்டது. அது பவுலே நல்லா அழகா சொல்லுவாரு. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 11வது வசனத்துல பாருங்க, அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனபடியினாலே. அந்த ஒளி உனக்கும் எனக்கும் தான் ஒளி, வெளிச்சம், கண்களை திறக்கிறது. இந்த சபையை துன்படுத்துறவன் இந்த மாதிரி அவன் மேல விழுந்துச்சுன்னா முதல்ல கண் பார்வை எடுத்து விட்டது. கர்த்தருடைய ஒளி எங்கே விசேஷமாகிறது என்றால், உலகத்தின் கிரியைகளுக்கு உன் பார்வையை குருடாக்கி பரலோகத்தின் கிரியைகளுக்கு உன் பார்வையை தெளிவாக்குகிற ஒளி அந்த ஒளி. அதுதான் அங்க செய்தது. இது வரைக்கும் உலகத்தையும் மத நம்பிக்கையும் மத தீவிரவாதத்தையும் பார்த்து கொண்ட சவுளுடைய கண்களை குருடாக்கி பரலோகத்தையும் தேவனையும் ரட்சிப்பையும் பார்க்கும்படி அவன் கண்களை பிரகாசமாக்கி, அதான் சுவிசேஷ ஒளி. இதை பரவ செய்ய ஆரம்பிச்சாங்க. துன்புறுத்தினவன் மனம் மாறினான். அந்த ஆள் வைராக்கியம் உள்ள ஊழியக்காரனாய் மாறிவிட்டான். சொல்றார், நான் குதிரையிலே வந்து கொண்டிருந்த பொழுது இவங்களெல்லாம் கொல்ல செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் அதற்குண்டான நிருபங்களை எழுதி வாங்கி கொண்டிருந்த பொழுது சடுதியாய் தோன்றின ஒளி என்னை சுற்றிலும் பிரகாசித்தது என்று அவர் எழுதியிருக்கிறார். அடுத்து வரக்கூடிய ஆபத்து என்பது ராஜாக்கள் மற்றும் அரசாங்கத்தால் வரும் ஆபத்துகள். இது மதவாதிகளால ஒரு ஆபத்து வந்துச்சு, மத தீவிரவாதிகளால ஆபத்து வந்துச்சு. கவர்மெண்டே எதிர்க்க ஆரம்பிக்கும். அரசாங்கம், ராஜாக்கள் மற்றும் அரசாங்கத்தால் வந்த உபத்திரவங்கள். அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனம், என்னென்ன உபத்திரவங்கள் செஞ்சாங்க? சபையை கவர்மெண்டே துன்பப்படுச்சு. அந்த காலத்துல, எந்த காலத்துல? உபத்திரவ காலத்துல, எழுப்புதல் காலத்துல. அதான் நீங்க மறுபடியும் நல்லா கவனிச்சு பார்க்கணும். உபத்திரவ காலத்தில் அல்ல, எழுப்புதல் காலத்துல. அதுதான் எழுப்புதல் கால உபத்திரவங்கள் என்று சொல்லுகிறோம். சபையை துன்புறுத்தினார்கள், ஊழியர்களை கொலை செய்தார்கள், ஊழியர்களை காவல்ல போட்டு வச்சாங்க. இதெல்லாம் எழுப்புதல் காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகள். இதெல்லாம் நீங்க பார்க்கணும்.
எழுப்புதல் காலத்துல திரளானவர்கள் வந்தார்கள், பிசாசு துரத்தப்பட்டது, மந்திரவாதியினுடைய மந்திர அதெல்லாம் கொண்டு வந்து அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தது, ரட்சிப்பு ஒரு பக்கம் திரள நடந்தது. உபத்திரவத்தை நீங்கள் மறக்கவும் கூடாது, மறைக்கவும் கூடாது. அது வரும்பொழுது இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க நம்ம தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா எழுப்புதல் காலம் என்பது எல்லாமே உங்களுக்கு சமானமா சந்தோஷமா இருக்கிற ஒரு காலம் அல்ல. உபத்திரவத்தை எதிர்கொண்டு தான் நீங்க இந்த ஊழியத்தை நிறைவேற்றணும் வசனம் சொல்லுகிற. அப்ப என்ன சொன்னாங்க? 12வது அதிகாரம் 1வது வசனம். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையில் சிலரை துன்பப்படுத்த தொடங்கி, ராஜாவே கவர்மெண்டே ஆளுமை செய்கிற துன்பப்படுத்தி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். எந்த காலத்துல? எழுப்புதல் காலத்துல கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாக இருந்தது. எல்லாரும் உடனே சந்தோஷம், ஐயா ஏரோது ராஜா யாக்கோபை கதையை முடிச்சிட்டீங்களா சொல்லி எல்லாம் பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னே, ஓ யாக்கோபை கொண்டதுக்கு இவ்வளவு என்னை பற்றி நீங்க புகழ்ந்தால் பேதுருவையும் சேர்த்து முடிச்சிருவோம் என்று சொல்லி பேதுருவை தேட துவங்கினான். அவனை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து, அந்த பஸ்கா பண்டிகை வந்ததுனால நீங்க கொல்ல முடியாது, அந்த பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி அவன் வகுப்புக்கு 4 போர்ச்சகராய் ஏற்படுத்தி என்ன செய்தார்? ஏற்படுத்தி 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். 2 நாள் இப்ப நடுவில் பண்டிகை வந்துருச்சு, இன்னைக்கு அவனுக்கு மரண தண்டனை கொடுக்க கூடாது, அந்த 2 நாள் உள்ள இருக்கட்டும் காவல்காரங்க சொல்லி வச்சாங்க. இது நடந்தது எப்போ? இதெல்லாம் எழுப்புதல் காலத்தில் நடந்த நிகழ்வுகள். எழுப்புதல் காலத்தில் நடந்த பிரமிக்கப்பத்தக்க காரியங்களை மாத்திரம் பார்த்துட்டு அதே மாதிரி நீங்க எதிர்பார்த்து இது நடக்கும்போது நீங்க சோர்ந்துடக்கூடாது, தளர்ந்துடக்கூடாது. அதற்கு 2 பக்கம் உண்டு, இதுவும் இருக்கும் அதுவும் இருக்கும். அப்ப இது இந்த மாதிரி நடந்த போது ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ஒன்று, பேதுரு கர்த்தரை விசுவாசித்தான். எப்படிங்க சொல்றீங்க? கர்த்தரை விசுவாச சில சமயத்துல இதை நான் சொல்லக்கூடாது, சொன்னா நீங்க எல்லாம் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதான் எனக்கு பயமா இருக்கு. சொல்லக்கூடாது. விசுவாசத்துல வேற ஒரு ஸ்டெப் இருக்கு, அது சொன்னா நீங்க எல்லாம் செஞ்சிருவீங்க. அதை நித்திரை பண்ணுவது கூட விசுவாசம் தான், தெரியுமா உங்களுக்கு? தூங்குறது கூட விசுவாசம் தான். தூங்குவது விசுவாசம். பேதுரு 2 பக்கம் சிறைச்சாலை காவலாளர் இருக்கும்போது அவர் நடுவிலே தூங்கினான். என்ன, நாளை கழிச்சு கத்தி 2 நாள் கழிச்சு கொன்றுவாங்க. இப்போ ஒரு ஆள் தூங்கணும்னா அந்த ஆளுக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க தூங்கினார் தானே யோசிக்கிறீங்க. அது சாதாரண தூக்கம் அல்ல, விசுவாச தூக்கம். என்னங்க தூங்குறது விசுவாசமா நீங்க கேட்டீங்கன்னா, இயேசு படகுல போகும்பொழுது சமுத்திரம் கொந்தளிக்கும் போது இயேசு படகின் பின்னணியிலே தூங்கி கொண்டு அயர்ந்த நித்திரையில் இருந்தார். சீஷர்கள் வந்து அவரை எழுப்புறாங்க, என்ன ஆண்டவரே தூங்கிட்டு இருக்கிறீங்களே, இப்படி போகுதே அப்படின்னு சொல்லி. கர்த்தர் எழுந்த உடனே அற்ப விசுவாசிகளே ஏன் பயந்தீர்கள் என்று முதல்ல இவங்களை தான் திட்டினார். ஒரு போதர் இடத்துல கேட்டவங்க, ஆமா ஒரு ஆளை நல்லா தூங்கும்போது எழுப்பின கோவம் வரும்லன்னாரு. அது இல்லை உண்மை. இயேசு அவர்களை முதல்ல படகை நோக்கி அழைக்கும் போதே அவர் சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். எங்க போகணும்? அக்கறைக்கு போவோம் வாருங்கள். நடுவுல போகும்போதே அவங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு. இவர்கள் இயேசுவை சும்மா எழுப்பல, அவங்க சொல்றாங்க, போதகரே நாங்கள் அழிந்து போகிறோமே என்றார்கள். இயேசு சொன்னார், எப்படி அழிஞ்சு போவ? நான் தான் உன்னை அக்கறை கொண்டு போவேன்னு சொல்லியிருக்கேன்ல, அக்கறைக்கு போவோம் என்று சொல்லியிருக்கேன்ல, நான் சொன்னதுக்கு மீறி அந்த கடல் உன்னை அழித்து விடும். அற்ப விசுவாசிகளை ஏன் பயந்தீர்கள்? அப்ப இயேசு என்ன செய்தார்? நாளைக்கு அது அக்கறைக்கு போய்விடும், என்ன வந்தாலும் போய்விடும் என்ற விசுவாசத்தினால்தான் அவர் தூங்கினார். சில சமயங்களை ஜெபம் பண்ணாம இருக்கிறது கூட விசுவாசம். இதை நான் சொல்லக்கூடாது, சொல்லிடுறேன். அன்னாள் மனம் கசந்து தன் பிள்ளைக்காக ஜெபித்தாள். மனம் கசந்து ஜெபித்து, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை பாக்கி இல்லையேன்னு ஜெபித்து ஜெபம் பண்ணி ஆண்டவர்ட்ட எல்லாம் ஒப்படைச்சிட்டு அதற்கு பிறகு அவள் துக்கமுகமாக இருக்கு. அதுக்கப்புறம் அவன் ஜெபமே பண்ணல, அது கூட ஒரு விசுவாசம் தான். ஆண்டவர்ட்ட சொல்லிட்டேன், அவர் நேரத்தில் அவர் செய்வாரு. அதன் பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை, அவள் பாட்டு எந்திரிச்சு போயிட்டா. அந்த நம்ம கேட்ட காரியம் வருகிற வரைக்கும் விடாப்பிடியா ஜெபம் பண்றதும் விசுவாசம் தான். கர்த்தரிடத்துல சொல்லிட்டேன் அவர் பார்த்து கொள்வார் என்று போகிறதும் விசுவாசம் தான். தூங்குறது கூட விசுவாசம் தான் இங்க. ஆனா எங்கே தூங்கினார்கள் என்பதுதான் முக்கியம். பேதுருவுக்கு முக்கியமான தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது.
பக்கத்துல ரெண்டு ஆள்க நிற்கிறான். நாளை மறுநாள் பண்டிகை முடிந்து விட்டால் பேதுருடைய கதை முடிந்து விடும். ஏரோது சொல்லிட்டு போயிருக்கான், பண்டிகை நாள்ல ஒன்றும் செய்யக்கூடாது, சட்டம், யூத சட்டம். அதனால இன்னைக்கு விட்டுருங்க, பண்டிகை முடிஞ்ச உடனே பேதுருவை நம்ம கதையை முடிச்சிடலாம், அது வரைக்கும் உன்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்ப இந்த வசனத்துல என்ன போட்டிருக்கு பாருங்க, பேதுரு எங்கே தூங்கினார்? சும்மா வீட்டுல ஜெபம் பண்ணாம தூங்கல, இந்த இவ்வளோ பெரிய குழப்பம் நடக்கும் போதும் நிம்மதியா தூங்கினார். ஏன்னா எனக்கு கர்த்தர் இன்னும் செய்ய வேண்டிய வேலை வச்சிருக்கிறாரு, அவர் சொல்லாம எதுவுமே நடக்காது, நம்ம தூங்குவோம் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு தூங்கினார். அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கமாய் ஜெபம் பண்ணாங்க. சபையார் ஜெபித்தார்கள். ஆனால் ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே, அப்படின்னா 2 நாள் கூட கிடையாது, நாளைக்கு கொல்லணும்னு வச்சிருக்கிறாரு, அதற்கு முதல் நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவிலே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். வெறுமனே நித்திரைன்னு போடல, 2 சேவகருக்கு நடுவில் கை கட்டப்பட்டு நாளைக்கு அவனை கொல்லும்படி நியமிக்கப்பட்டு நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். சிறைச்சாலையிலே தூக்கு தண்டனை கைதிகள் பெரிய பெரிய கொலை குற்றத்தை செஞ்சிருப்பான். நாளை காலையில் விடிகாலத்தில் இவனை தூக்கு போடுறாங்கன்னு சொன்னா முதல் நாள் ராத்திரில என்ன பாடுபடுத்துவார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? கேட்டு பாருங்க. ஏதாவது காவல்துறை அதிகாரிகள், ஜெயிலர்கள் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. வெளியவே வரமாட்டான், சில ஆளு முடியாதுன்னு கத்துவான், பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. ஏன்னா காலையில் உனக்கு 5 மணிக்கு தூக்கியா அப்படின்னு போட்டாச்சு, பெரும் கொடும் குற்றவாளி. ராத்திரிலாம் அவனுக்கு எப்படி இருக்கும் பாருங்க, விடி காலையில் 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சு சோப்பெல்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி நேரம் ஆக மனப்பதட்டம். இவர் பாருங்க, நாளை காலில் உனக்கு தூக்கு, கொல்லணும். அவர் கையை வேற கட்டி வச்சிருக்கிறான், நிம்மதியாக தூங்கி கொண்டான். இதை விசுவாசம் என்று சொல்லாமல் என்ன சொல்வீர்கள் நீங்கள்? அதான் விசுவாசம். ஆனால் சபையார் என்ன செய்தார்கள்? இரவெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 5-6 வசனங்கள், 5வது வசனத்தில் சொல்லுது, அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக ஜெபித்தார்கள். அப்ப ராஜா என்ன செய்தான்? சீஷர்கள் என்ன செய்தார்கள்? சம்பந்தப்பட்ட ஊழியக்காரன் என்ன செய்தான்? இவரெல்லாம் செய்த போது தேவன் என்ன செய்தார்? அதையும் பார்த்துருங்க. அவர் தம்முடைய தேவ தூதனை அனுப்பி பேதுருவை விடுவித்தார். அடுத்து சேவகர்களுக்குள்ளே கலக்கத்தை உண்டு பண்ணார். இதுவரை கம்பீரமா காவல் காத்துட்டு இருந்தவன் ஆளை காணாம கலங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து பாரியம் ஏரோதுவை டிரான்ஸ்பர் பண்ணி விட்டார். பாருங்க, அடுத்தடுத்து ஆண்டவர் கடைசியா அவனை குளிப்பாட்டி ஆளை போட்டு தள்ளுற மாதிரி சங்கார தூதனை அனுப்பி அந்த ஏரோதை காலியே பண்ணி விட்டார் கர்த்தர். அப்படி நடக்கலாம். பாருங்க, வாசிருவோமே 18வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும். பொழுது விடிந்த பின்பு பேதுருவை குறித்து சேவகர்களுக்குள்ளே கலக்கம் உண்டான கலக்கம் கொஞ்ச நஞ்சம் அல்ல. காலில் எந்திரிச்சு பார்க்கணும், சங்கிலி இருக்கு, ஒரு தேவதூதன் அப்படியே சங்கிலி அவிழ்த்து விடுகிறார். பேதுரு பரவசமோ, இப்ப நம்மலாம் ஆண்டவர் வந்துட்டாருன்னு சொன்னா ஒன்று கத்தி கீழே விழுந்துருவோமே. பேதுரு பரவசமும் ஒன்றும் அடையல. அவர் சொல்றார், சரி நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போப்பா, கர்த்தர் உன்னை விடுவிக்க சொல்லிட்டார். இவர் உடனே எங்க பெட்ஷீட் அப்படின்னு எடுத்து அவராடி வீட்டுக்கு போயிட்டார். ஒரு தூதன் நிற்கிறானே, கலட்டி விட்டானே, நாளைக்கு நம்மளை கொண்டு தான் விசுவாசம். இதெல்லாம் எனக்கு தெரியுங்க ஏற்கனவே, கர்த்தரனை விடுவித்து விடுவார் என்று. உடனே அவர் என்ன செய்தார்? அவர் சேவர்களோடு அவர் வீட்டுக்கு போயிட்டார். பொழுது விடிந்த பின்பு பேதுருவை குறித்து சேவகர்களுக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்ச நஞ்சம் அல்ல. ஏரோது அவனை தேடி காணாமல் போன போது காவல்காரரை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். பிடிச்சவனை யாரு காவலுக்கு நின்னவன்? இந்த 4 வகுப்பு 2 வகுப்பு என்ன போட்டுருந்துச்சு, அவனை கொலை செய்து அவர்களை எல்லாம் கொலை செய்து கட்டளையிட்டு பின்பு இப்ப பாருங்க, இப்ப அடுத்த டிரான்ஸ்பர். பின்பு யூதயா தேசத்தை விட்டு செசரியா பட்டணத்துக்கு போய் அங்கே வாசம் பண்ணினான். அந்த ஆளுங்க பிரச்சனை பண்ணிட்டு, ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தா என்ன செய்வான்னா, யூதருக்கு பிரியமா இருக்கிறதுனால யாக்கோபை கொன்ற மாதிரி இன்னும் ஒவ்வொருத்தரா பிடிச்சு கொல்ல ஆரம்பிச்சிருப்பான். கர்த்தர் அவனை டிரான்ஸ்பர் பண்ணி செசரியா பட்டணத்துல போய் குடியிருந்தான். அடுத்து என்ன நடந்தது? அக்காலத்தில் ஏரோது தீரியர் பேரும் சீதோனியர் பேரும் மிகவும் கோபமாயிருந்தான். தங்கள் தேசத்து ராஜா போஷிக்கப்பட்டபடினால் அவர்கள் ஒருமனப்பட்டு அவனிடத்தில் வந்து ராஜாவின் வீட்டு விசாரணைக்கான பிலாத்துவை தங்கள் வசமாக்கி கொண்டு சமாதானம் கேட்டார்கள். இதுவரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்தது. குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து, மேக்கப் போட்டு செத்தவன் கொஞ்சம் பேர் இருக்கிறான், நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா. ஆமான் என்ற ஒரு ஆள்
காலையில் அவனுக்கு தூக்கு போடுற தெரியாம நல்லா அவன் வந்து விருந்துக்கு வர்றதா நினைச்சிட்டு மேக்கப் போட்டு வந்து செத்தவன். இவன் பாருங்க, ராஜவஸ்திரம் தரித்து மேக்கப் போட்டுக்கொண்டு வெளியே வந்து அவன் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு இதுவரைக்கும் நல்லா தான் போய் கொண்டிருந்தது, பிரசங்கம் வேற பண்ண ஆரம்பித்தான். அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் அங்கே தானே புழு புழுத்து செத்தான். ஆள் கதையை முடிஞ்சு போச்சாங்க. இது கர்த்தர் செய்தது. அப்ப நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? மதவாதிகள், மத தீவிரவாதிகள், கவர்மெண்ட், அரசாங்கம், ராஜாக்கள்னா நிறைய இருக்குது. ராஜாக்கள் மூலம் அந்த உபத்திரவங்கள் பின்னாலும் இருக்கு. ஒன்று ரெண்டு மாத்திரம் நம்ம பார்த்துருக்கோம். கடைசியாக புறஜாதிகளால் வந்த பிரச்சனைகள். புறஜாதி ஜனங்கள், தேவனை அறியாத, இயேசுவையும் அறியாத, யூதர்களையும் அறியாத புறஜாதி ஜனங்களுடைய இருதயத்தை தூண்டி விட்டு அவங்க என்னென்ன பண்றாங்க பாருங்க. அவர்கள் மூலம் வருகிற பிரச்சனை. ஏன் நம்ம இதெல்லாம் பார்க்கிறோம்னா, இந்த இனி வருகிற எழுப்புதல் காலத்துல இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கணும், வரும். அந்த நேரத்தில் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அதை நம்ம கவனிக்கணும். அதை அப்ப எழுப்புதலை குறித்த முழு விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். எழுப்புதல் காலத்தில் அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் மாத்திரமல்ல, எழுப்புதல் காலத்தில் உபத்திரவங்களும் பின்தொடர்ந்தது. பேதுரு நடந்த போது நிழல் பட்டு குணமானது நடந்தது. மந்திரவாதிகள் வந்து தங்களுடைய ஸ்தம்பன வித்தை புஸ்தகங்களை எரித்து, பல லட்சம் மதிப்புள்ள புஸ்தகங்களை வந்து எரிச்சு மனம் திரும்புன்னு நடந்தது. செய்தியை கேட்ட அத்தனை பேரும் ஆயிரக்கணக்கிலே மனம் திரும்பி நடந்தது. அதுக்காக உபத்திரவம் இல்லாமல் இல்லை, அதுவும் நடந்தது. நீங்க ரெண்டையுமே எதிர்பார்க்கணும். அப்ப புறஜாதிகளால் உண்டான உபத்திரவங்கள் அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் அதை பற்றி சொல்லுகிறது. அதனுடைய விவரணத்தை மாத்த நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. பவுலையும் சீலாவையும் அதிகாரிடத்திலே இழுத்து போய் ஒப்படைத்தார்கள் புறஜாதிகள். புறஜாதிகள் இவங்க பிரசங்கம் பண்றதை பார்த்து அவனுக்கு என்னென்ன புரியாட்டா கூட இவங்களை கொண்டு போய் அதிகாரிடத்திலே ஒப்பு கொடுத்தாங்க. அவர்களுக்கு எதிராக எழும்பி புறஜாதிகள் கலகம் பண்ணாங்க. வந்து சொல்லுவாங்க, இவங்க இந்த பக்கத்துல வந்து சர்ச்சு வச்சு நடத்துவது, பாட்டு பாடுவது, கொட்டடிப்பது எங்களுக்கு அப்படி தலைவேதனையா இருக்குங்கன்னு சொல்லி புகார் கொண்டே கொடுப்பாங்க. எழும்பி கலகம் செய்தார்கள். அதிகாரிகள் அவர்களை அவமானப்படுத்தி அவர்களை அடித்தார்கள். அவர்களை சிறைச்சாலையிலே காவலிலே வைத்தார்கள். அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் சொல்லுது. ஏன் அப்படி என்ன நடந்தது புறஜாதிகளுக்கு கேட்டா, இந்த பவுல் சீலாவும் ஊழியத்துக்கு போன இடத்துல அவர்கள் போகிற இடத்துல குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த ஒரு பெண் இருந்தா. அவள் குறி சொல்லுகிறதுனால தன் எஜமான்களுக்கு அவளை குறி சொல்ல வச்சு ஒரு கூட்டம் பேரு பணம் சம்பாதித்து கொண்டிருந்தார்கள். நீ குறி சொல்லு, காணிக்கை கொண்டாந்து கொடுப்பாங்க, அதுல உனக்கு விளவு எனக்கு விளவு அப்படின்னு சொல்லி சில அதிகாரிகள் அவங்களை வந்து கைக்குள்ள வச்சிருந்தாங்க. தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, அந்த பொண்ணாவது சும்மா இருந்திருக்கணும், பின்னால வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பை அடைய வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சத்தமிட்டாள். நாம இருந்த என்ன செஞ்சிருப்போம், அவளை பிடிச்சி ஒரு சாட்சி ஒன்று வாங்கி, குறி சொல்லுகிற பொண்ணே வந்து சாட்சி சொல்லிருச்சு. சினிமால ஆடுற நடனமாட நடிகையே சொல்லிவிட்டாள். இயேசுவை யாரை வச்சு நிரூபிக்க வேணாம், இவங்க பாருங்க பேசாமல் இருக்கும்படி கட்டளையிட்டார்கள். பிசாசு இயேசுவை குறித்து சாட்சி சொன்னா உடனே நம்ம அதை எக்ஸ்போஸ் பண்ணுவோம்ல. ஒன்னு எடுத்து போட்டு பாருங்க, லூசிஃபரே சொல்லுகிறான் இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று. பிசாசு பிடித்த குறி சொல்லுகிற ஒரு பெண்ணே, சில சமயத்துல பிசாசு சாட்சி சொல்லுச்சு இல்ல. இயேசுநாதர் ஜெபாலயத்துக்குள்ள போன போது அங்கிருந்த மற்றவெல்லாம் சும்மா இருந்தா, ஒரு பேய் பிடித்த ஒரு ஆளு எழுந்து இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே என்று சொல்லி அவன் தான் முதல்ல சாட்சி சொல்றான். இயேசு அவனை பேசாமல் இருக்கும்படி கட்டளையிட்டு, ஏன்னா ஓன் சாட்சியை வச்சல நாங்க தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டியதில்லை. நாம இருந்தால் என்ன செய்வோம், ஒரு குறி சொல்லுகிற பெண், நான் கூட போகும்போது ஒரு குறி சொல்லுகிற பெண் வந்து எங்களை பார்த்து இப்படி சொன்னான்னு சொல்லி அவள்கிட்ட ஒரு இன்டர்வியூ பண்ணி ஒரு பேட்டி எடுத்து, சினிமாவில் நடிக்கிற ஒரு பொண்ணு வந்து இப்படி சாட்சி சொன்னான்னு சொல்லி ஒரு பேட்டி எடுத்து சாட்சி வேண்டாம். இந்த சாட்சியால் தான் நான் சொல்றேன், மெய்யான தேவனை பொய்யினால் நீங்கள் நிரூபிக்க முயற்சி பண்ண வேண்டாம். இவங்க பாருங்க, இந்த மாதிரி சொன்ன உடனே அவர்கள் அப்ரிஷியேட் பண்ணவும் இல்லை, குறி சொல்றவளே சொல்லிவிட்டாளே என்று சொல்லி நினைக்கல. இப்படி அநேக நாள் அவள் செய்து கொண்டே வந்து பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்பட்டு போகும்படி இயேசுவின் நாமத்திலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போச்சு. அது இருக்கிற வரைக்கும் தான் லாபம், காணிக்கை, பணம், காசு. இவர் சும்மா இருக்காம முதலுக்கே மோசமாக்கிட்டார்.
அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்று என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து, நல்லா குறி சொல்லி நல்லா வியாபாரம் போயிட்டு இருக்க நேரத்துல அவளும் வாய வச்சுட்டு சும்மா இல்ல, இவரும் தன்னுடைய வரத்தை வைத்துக் கொண்டு சும்மா இல்ல, கடைசியில நம்ம சோத்துல மண்ணெளி போட்டாங்களே அப்படின்னு கோபம் வந்து அதிகாரிகளிடத்துல ஒப்புவித்து, யூதர்களான இந்த மனுஷன் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவருடைய வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி கட்டளையிட்ட. இதெல்லாம் உபத்திரவத்தை அவங்க வர்றாங்க. அவர்கள் அநேக அடி அடித்த பின்பு ரொம்ப நேரம் அடிச்சாங்க போட்டு, நான் கூட்டத்துல தான் வந்தவன் பொருள்லாம் அடிப்பான்ல, அடிச்சு சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலை காவல்காரனு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளை பெற்று அவர்களை உள் காவலர்களை அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்திலே கட்டி வைத்தான். மரத்தில் அப்படி கட்டி வச்சுட்டு அப்படியே தொங்கணும், அப்படியே தொங்கிட்டு இருக்கிறாங்க. தொழு மரத்தில் கட்டி மேலே ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடுவாங்க, அப்படி டைட் பண்ணி வச்சாங்க. இந்த மாதிரி உபத்திரவங்கள் வந்தது எழுப்புதல் காலத்தில். ஒரு பக்கம் அற்புதங்களை பார்க்குறாங்க, பிசாசு இடத்துலேருந்து விடுதலையை பார்க்குறாங்க, அதிசயங்களை பார்க்குறாங்க, இன்னொரு பக்கம் உபத்திரவங்களையும் பார்த்தாங்க. இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இவர்கள் இரண்டையுமே சரிசமமாய் பாவித்தார்கள். அற்புதங்கள் பயங்கரமா நடந்து தங்களை வந்து எல்லாரும் வந்து உயர்த்தி புகழ்த்தின போது சந்தோஷப்படவும் இல்லை, தாங்கள் அடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட போது வருத்தப்படவும் இல்லை. அவர்கள் ஒரே குறிக்கோள், கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்றே இருந்தார்கள். அவன் தான் எழுப்புதல் ஊழியக்காரன். அல்லேலூயா. அவங்க தளர்ந்துடல. ஏன் இப்படி நடக்குது? இப்போதான் அவ்வளவு அற்புதம் செய்து வச்சு அவ்வளவு வந்திருக்கிறோம், நம்ம ஏன் கொண்டு வந்து இப்படி வந்து கையை கட்டி வச்சிருக்கிறான் நினைக்கல அவங்க. அவர்கள் என்ன செய்தார்கள்? ஜெபம் பண்ணினார்கள், தேவனை துதித்தார்கள். அதான் ஆச்சரியம். கையை கட்டும் பாருங்க, தொடர்ந்து வாசிப்போம். 25ஆம் வசனம் சொல்லு. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலிலே வைக்கப்பட்டவர்கள் இதை கேட்டுக்கொண்ட மற்ற பிரிசனர்ஸ், மற்ற குற்றவாளிகள் எல்லாம் இந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி ஏதாவது கேட்போம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படி பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுக்களும் கலன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி, ஏன்னா அவன் வந்து முதல்ல வந்து ஏரோது ஆளுகளை கொலை பண்ணிருக்காங்க, அது மாதிரி நம்மளையும் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சு பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்று செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்குதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். பாருங்க, பிடிச்சு வச்சிருந்த ஆளுக்கும் சுவிசேஷம். இதுதான் ஊழியக்காரன். எந்த சூழ்நிலையிலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்பட மாட்டேன் என்றான். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. இதுதான் வேதம் சொல்லுது. உபத்திரவங்கள் வராதுன்னு நினைக்காதீங்க. எழுப்புதல் வந்து விட்டால் எல்லாம் பிளஸிங்கா மாறிடும். வீடெல்லாம் காரு, தங்கம், பணம், காணிக்க, ஜனங்கள் கூட்டம் நம்பாதீங்க. ஏதாவது நடந்திருக்கா அப்படி? ஜனங்கள் வந்தார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், சபையிலே சேர்க்கப்பட்டார்கள், காவலாளர்கள் கூட வந்தவனுடைய காயத்தை கழுவி ரட்சிக்கப்பட்டார்கள், பரலோகத்திலே சேர்க்கப்பட்டாங்க. இவங்க ரெண்டையும் சமமாய் பாவித்தார்கள். எதிர்ப்பு ஒரு பக்கம், விரட்டுதல் ஒரு பக்கம், மதவாதிகளுடைய பயமுறுத்தல் ஒரு பக்கம், மத தீவிரவாதிகளுடைய அந்த கிரியைகள் ஒரு பக்கம், ராஜா ஒரு பக்கம், கவர்மெண்ட் ஒரு பக்கம். அப்ப எழுப்புதல் என்றால் அதற்கு இரண்டு முகமும் உண்டு. அவர்கள் ரெண்டையும் சமமாய் பாவித்தார்கள். அவர்கள் ஒரே ஒரு நோக்கம், ஒரே ஒரு நம்பிக்கை, கர்த்தருடைய சித்தம் நிறைவேற்றப்படணும். சூழ்நிலை எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, கவர்மெண்ட் நல்லா இருந்தா தான் எழுப்புதல் வரும். யார் சொன்னது உங்களுக்கு? வேதத்தில் அப்படி ஏதாவது ஆதாரம் இருக்குதா? உங்களை துன்புறுத்தவே மாட்டார்கள், உங்களை தேடி தேடி வருவார்கள் அப்படி எங்கே இருக்குதா? இல்ல, ரெண்டுமே நடந்தது. ஜனங்கள் திரள் திரள ரட்சிக்கப்பட்டாங்க, சபை பெருகிற்று, ஊழியம் பெருகிற்று, காரியங்கள் நடந்தது. அதே சமயத்துல உபத்திரவங்களும் இருந்தது. நீங்க ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கிறணும். அது தெரியாம இருந்தா தான் திடீரென்று உபத்திரம் வரும்போது நீங்களே மனம் தளர்ந்து, என்ன இவ்வளவுலாம் நடக்கும்னு சொன்னாங்க, எழுப்புதல் வரும்னு சொன்னாங்க, இன்னும் கை கட்டப்பட்டிருக்கிறோமே நினைச்சு உங்க விசுவாசம் தளர்ந்து போயிடும். அவருடைய விசுவாசம் தளரவில்லை. அவர்கள் ரெண்டையும் எதிர்பார்த்திருந்தாங்க. அவங்க சொல்லலாம் பாருங்க, நாங்கள் இயேசுனுடைய அவமானத்துக்கும் பாத்திரர் ஏன்னா அவங்க அதைத்தான் நினைச்சாங்க ஒழிய ஒரு நாள் கூட அவங்க நெகட்டிவா பேசவே இல்லை. பேசுனாங்களே எங்கேயாவது, என்னையா அப்படிலாம் நடக்குது, தினம் அப்படி அடி உத ஒரு பக்கம்,
ஒரு பக்கத்துல பார்த்தா ஊழியம் வளர்கிறது, பெருகிறது. ஊழியத்தில் அத்தனை பேர் வந்தான், ரட்சிக்கப்பட்டான், பட்டணமே திரும்பிட்டு ஒருத்தன் கூட வந்து நம்மகிட்ட பேச வரல. நம்மளை கடைசியில் கொண்டு போய் மரத்துல தொங்க விடுறானுங்க, அடிக்கிறாங்க, விரட்டுறாங்க, வஸ்திரத்தெல்லாம் உரிந்து கொண்டு அடிக்கிறார்கள். ரெண்டுமே உண்டு. எழுப்புதல் காலம், எழுப்புதலும் அற்புதங்களும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டாலும் உபத்திரவங்களும் நமக்கு பங்காய் வைக்கப்படலாம். மனம் தளராதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, இக்காலத்தின் பாடுகள் இனி வரக்கூடிய தேவனுடைய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கன் அல்ல. பவுல் எழுதின லிகிதங்கள், அவர் எழுதின கடிதங்கள், அதுல அவர் கையெழுத்தா எழுதினது, கட்டப்பட்டது, துரத்தப்பட்டது. ஒரு பெரிய பட்டியல் சொல்லுவார். நான் அங்கிருந்து துரத்தப்பட்டேன், விரட்டப்பட்டேன், புயல்கள்ல இருந்தேன், மழையில இருந்தேன், நடத்துனதுல இருந்தேன், அங்க பிரயாணத்துல இருந்தேன், மிருகங்களுக்கு நடுவில் ஒப்பு கொடுக்கப்பட்டேன், கள்ள சகோதரர்களால் ஏமாற்றப்பட்டேன். எல்லாமே எழுப்புதல் காலத்தில் நடந்தது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அது உபத்திரவ காலத்தில் அல்ல, எழுப்புதல் காலத்தில் நடந்த உபத்திரவங்கள். அப்ப ரெண்டையும் சமமாய் பாவிக்க பழகணும். கர்த்தர் பேசி சொன்ன ஒரு வார்த்தையை மாத்திரம் வாசித்து நம்ம நிறைவுக்கு வர போறோம். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்பினது, சொல்ல வந்தது, எழுப்புதலின் உண்மையான முகத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். எழுப்புதல் என்றால் இப்படி, நீங்களா கற்பனையில ஒரு எழுப்புதலை வைத்துக்கொண்டு அது நடக்கவில்லையே, இது வேற மாதிரி இருக்கேன்னு சொல்லி நீங்கள் தளர்ந்து உங்கள் விசுவாசத்திலிருந்து நீங்க போயிடக்கூடாது. அதுதான் கர்த்தர் சொல்றார். இப்ப பாருங்க, கர்த்தர் நமக்கு பேசி சொன்ன வேறொரு காரியம். இதுவும் 1/11/2014 அன்று பெங்களூர் பட்டணத்துல 12 மணி நேர உபவாச ஜெபம் அங்க நடைபெறும். அதுல நிறைய திரளான ஜனங்கள் வருவாங்க. அதுல கர்த்தர் பேசின தீர்க்க தரிசன வார்த்தை. இதெல்லாம் சும்மா வந்து போன மாசத்துல உட்கார்ந்து எழுதுனது அல்ல, எல்லாமே ரெக்கார்ட்ல இருக்குது, எல்லாமே உள்ள இதுல வச்சிருக்கிறாங்க. தீர்க்க தரிசனம் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். 2014 சொன்னது, அதனால்தான் அந்த நாள் தேதி போட்டிருக்கோம். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், இதோ என் வல்லமையின் எழுப்புதல் காலம் தேசத்தில் வருவதற்கு முன்பாக சிறிய அளவிலான ஒரு உபத்திரவ காலம் தேசத்தை பிடிக்கும். அது தேசமெங்கும் பல்வேறு வகைகளிலும் பல்வேறு ஜனங்களையும் பிடிக்கிறதா இருந்தாலும், உங்களை மாத்திரம் இல்ல, பல்வேறு வகை வெளி ஜனங்களை, விவசாயிகள், அப்புறம் வந்து இந்த மாதிரி வியாபாரிகள், எல்லாத்தையும் பல்வேறு ஜனங்களையும் அது அந்த உபத்திரவ காலம் பிடிக்கிற மாதிரி இருந்தாலும், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களுக்குள்ளே அது தீவிரமாய் பற்றி பிடிக்கும் அப்படின்னு கர்த்தர் சொல்ல. எப்படி எனில், சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களுக்கு நடுவிலும் சபையை நடத்தி செல்லுகிறவர்களுக்கு நடுவிலும் என் ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு நடுவிலும் அது பற்றி பிடிக்கும். போச்சா? யார் யாரு? சபை நடத்துறவரு, சுவிசேஷம் அறிவிக்கிறவரு, ஊழியம் செய்கிறவரு, இது எல்லாருக்கும் நடுவில் அது பற்றி பிடிக்கும். அது சிறிய காலம் மாத்திரமே நியமிக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் தங்கள் காரியத்தை செய்ய முடியாதபடி பலமாய் கிரியை செய்கிறதாக காணப்படும். அவைகள் எழும்பி வந்தாலும், அவைகளை சட்டங்களாய் ஏற்றப்பட ஆலோசிக்கப்பட்டாலும், ஆளுகிறவர்கள் அதற்கு ஆதரவாக எழும்பி வர காணும் போதும் நீ பயப்படாமல் இரு. காரணம் அந்த உபத்திரவ நாட்களின் ஆயுள் குறைவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எழுப்புதல் வர்றதுக்கு முன்னால, எழுப்புதல் காலம் வர்றதுக்கு முன்னால பல அடையாளங்களை பார்த்தோம். முதல்ல ஒரு ப்ராஃபஸி பார்த்தோம். இதுல ரெண்டாவது சொல்றாரு, ஒரு உபத்திரவ காலம் தேசத்தை பிடிக்கும். அது ஸ்பெஷலி கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் இல்லை, எல்லா தரத்து ஜனங்களை பிடிக்கிறதா இருந்தாலும் ஊழியர்களையும் கிறிஸ்தவர்களையும் அது விடாது. சபைகளை பிடிக்கும், சுவிசேஷர்களை பிடிக்கும், ஊழியம் செய்கிறவர்களை அது பிடிக்கும். இது அப்படியே சட்டமா ஏற்றி விடலாமே என்று கவர்மெண்ட் ஆலோசித்தால் கூட நீ பயப்படாத, அப்படிலாம் ஏற்ற முடியாது. அப்படி ஏற்றினாலும் அது ரொம்ப நாளைக்கு நிற்காது அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அதனுடைய ஆயுள் குறைவு, அது சீக்கிரமே மாறிப்போம். என்ன செய்வாங்க? அநேக இடங்களில் தேசத்தின் காவலாளிகள் உள்ளே நுழைவார்கள். எதுக்குள்ள? சபைக்குள்ள. தேசத்தின் காவலாளிகள் அப்படின்னா போலீஸ் நுழைவார்கள். பொருளாதார குற்றங்களிலே ஊழியர்களை அகப்படுத்த முயற்சிப்பார்கள். பெரிய பெரிய ஊழியக்காரங்க இருக்காங்கல்ல, அந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள், ஊழிய ஸ்தாபனங்களை வச்சிருக்கவங்கள பொருளாதார குற்றங்கள்ல பிடிச்சு அவங்கள ஜெயில போட முயற்சிப்பார்கள். இதோ ஊழியனை அவன் ஸ்தானத்திலிருந்து துரத்தவும் அவனை செயலற்றவனாக ஆக்கி கட்டவும் முயற்சி பண்ணுவாங்க. செயலற்றவனாய் ஆக்குறதுனா அவன் மேல இந்த மாதிரி பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி, இந்த மாதிரி குற்றங்கள் அகப்படுத்தி, ஆமாங்க செஞ்சாங்க பார்த்தேங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவனை செயலற்றவனாய் மாற்றுவதற்கு முயற்சி பண்ணாங்க. இவைகள் சம்பவிக்க வேண்டியதே, எழுப்புதலுக்கு முன்பாக இவைகள் சம்பவிக்க வேண்டியதே. இவைகள் தோன்ற காணும் போது நீ பயப்படாமல் இருந்து உன் ஜெபத்தை அஸ்திரமாய் தொடுக்க கவனப்படு. உன் ஆவியின் பட்டயத்தை உரையிலிருந்து உருவிக்கொள். உன் ஆவிக்குரிய யுத்தத்தை துவக்கு. இக்காலங்களை பயன்படுத்தி கொண்டு சில பொல்லாத ஆவிகள் நிரந்தரமாய் சில ஊழியர்களை இடித்து போடவும்
நிரந்தரமாய் சில காயங்களை, தழும்புகளை ஏற்படுத்தவும் திட்டம் வைத்திருக்கிறான். கர்த்தர் கொஞ்ச காலம் தான் வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த கொஞ்ச நாள் உபத்திரவத்துக்குள்ள சாத்தான் உள்ளே புகுந்து அதை இன்னும் கொஞ்சம் தீவிரமாக்கி பல இடங்கள்ல கட்டடங்கள்லாம் இடிச்சு, அவங்களுடைய கட்டடங்கள்லாம் வேறாள்களுடைய கையில கையகப்படுத்தி சில காயங்களை, தழும்புகளை, ரணங்களை உருவாக்கி விடுவதற்கு திட்டம் வச்சிருக்கிறான். நீங்க இதை கட்டி ஜெபம் பண்ணா சாத்தான் அதை செய்ய முடியாது. மற்றபடி உபத்திரம் இருக்க மாதிரி இருக்கும். அவன் இதை தீவிரப்படுத்த முயற்சி கட்டப்படும். இந்த சிறிய உபத்திரவத்தின் நாட்களை காணும் போது அந்த நாட்களில் இந்த உபத்திரவங்கள் மீறி போகாமலும் அவைகளை சாதகமாக்கி கொண்டு சாத்தான் திரளான பாதிப்புகளை ஏற்படுத்தி விடாமலும் இருக்க நீ திறப்பிலே நின்று உத்தரவாதம் செய்து ஜெபிக்க வேண்டியது அவசியம். இல்லாத பட்சத்தில் அனுமதிக்கப்பட்ட இந்த காலங்களில் சத்துருவானவன் திரளான பாதிப்புகளை ஏற்படுத்துவான். இந்த உபத்திரவத்து நாட்கள் குறைவுதான், ஆயினும் தெரிந்து கொள்ளப்பட்ட என் ஜனங்களின் ஜெபத்து நிமித்தம் இன்னும் குறைக்கப்படும் என்பதை கவனத்தில் வைத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எப்ப நடக்கும் அப்படின்னா, ஒரு 2014 சொல்லிட்டு இடையில கொஞ்ச நாள் இந்த சபையெல்லாம் போட்டு உடைச்சாங்களே அதுன்னு நீங்க நினைக்க கூடாது. ஏன்னா இது வந்த பிறகு அடுத்து எழுப்புதல் வந்து விடும் என்று கர்த்தர் சொல்லி, எழுப்புதல் வர்றதுக்கு முன்னால அப்படின்னா இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாலே எழுப்புதல் வந்துவிடும் என்பது பொருள். அப்ப அதற்குண்டான காரியங்கள் தான் இப்ப நடத்தப்படுகிறது. அவர் எடுக்கிற பல முயற்சிகள் தேசத்தினுடைய பல்வேறு திறத்தில் இருக்கிற ஜனங்களை பாதிக்கிறதும் காயப்படுத்துகிறதுமா இருந்தாலும், ஊழியங்களுக்கும் சுவிசேஷ வேலைகளுக்கும் சபைகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் பெரிய கண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை கவர்மெண்ட்ல சட்டமா கூட இயற்றுவதற்கு முயற்சி, இதெல்லாம் கர்த்தர் நம்ம கொடுக்குற க்ளூ, அது முயற்சி பண்ணுவாங்க. இதை சாதகமாய் வைத்துக்கொண்டு அந்த குறுகிய காலத்துக்குள்ள சாத்தான் இதை புகுந்து இன்னும் பெருசாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவான். நீ அவனுக்கு இடம் கொடுக்காத, இது நடக்கணும். ஆனா சாத்தான் அதை பெருசாக்கிட கூடாது, அவனை நீங்கள் தடை செய்யணும். அதுக்கு நீங்க எப்படி ஜெபம் பண்ணணும் என்பதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். சொல்றாரு, நீங்கள் திறப்பிலே நின்று உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்களின் நிமித்தம் இந்த நாட்கள் இன்னும் குறைக்கப்படும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அப்ப உபத்திரவங்களுக்கும் எழுப்புதலுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த எழுப்புதல் வரும் பொழுது உபத்திரவங்களே இல்லாம இருந்தா தான் எழுப்புதல் வரும் என்ற அர்த்தம் அல்ல. உபத்திரவங்கள் இருக்கிற காலத்துல வரலாம், எழுப்புதல் வர்றதுக்கு முன்னாலேயும் உபத்திரவங்கள் வரலாம். எல்லாம் இருந்து ஆட்சியெல்லாம் மாறி ஏதோ மதவாத சக்திகள் இல்லாத ஆட்சி வந்தா தான் எழுப்புதல் வரும் என்றெல்லாம் எங்கும் சொல்லப்படவில்லை. நம்முடைய மூதாதையர்கள் உபத்திரவத்தையும் எழுப்புதலையும் ஒன்றாகவே பாவித்தார்கள். அல்லேலூயா. அவங்க பயப்படல. எழுப்புதலுடைய முழு படம் நமக்கு இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக கர்த்தரே நமக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். இதை சாதகமாக வச்சுக்கொண்டு பிசாசு கிரியை செஞ்சிடாதபடிக்கும், இது வரும்பொழுது நிறைந்த பாதிப்புகள் கர்த்தருடைய ஜனங்களுக்கும் ஊழியங்களுக்கும் வந்துடாதபடிக்கும், எழுப்புதல் வருவதற்கு முன்பாக அனுமதிக்கப்பட்டிருக்கிற உபத்திரவ காலத்துல எவரும் தளர்ந்து விடாமல் இருக்கவும், எவரும் இதை விட்டு பின்வாங்கி விடாமல் இருக்கவும், கர்த்தர் அவர்களை பலப்படுத்தவும் நாம் தீவிரமாய் ஜெபம் பண்ணணும்.